கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாசத்தின் முதல் வாரத்தில் இரண்டாவது ஆராதனைக்கு வந்திருக்கிற வளாகத்தில் ஆலய கூடாரத்தில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும், நேரலையில் இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும், வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் அத்தனை பேரையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அற்புத இயேசு ஊழியத்தின் சார்பாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் வாழ்த்துதலை பதிவு செய்து கொள்கிறேன். இந்த இரண்டாவது ஆராதனைக்காய் தேவ சமூகத்தை நோக்கி அவருடைய முகத்தை நாடி என்ன வார்த்தை சொல்ல வேண்டும் என்று சொல்லி காத்திருக்கிற வேளையில் தேவன் ஒரு அருமையான வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள என்னை உந்தி தள்ளி கொண்டு வந்திருக்கிறார். 2 நாளாகமம் புஸ்தகம் 24வது அதிகாரம் 13வது வார்த்தை, 570வது பக்கம், பழைய ஏற்பாடு. அப்படியே வேலையை விசாரிக்கிறவர்கள் தங்கள் கையினாலே வேலையை நடந்தேற பண்ணி தேவனுடைய ஆலயத்தை அதன் முந்தின சீருக்கு கொண்டு வந்து அதை பலப்படுத்தினார்கள். மீண்டும் ஒரு ஆட்ட வாசிக்கலாமா? அப்படியே வேலையை விசாரிக்கிறவர்கள் தங்கள் கையினாலே வேலையை நடந்தேற பண்ணி தேவனுடைய ஆலயத்தை அதன் முந்தின சீருக்கு கொண்டு வந்து அதை பலப்படுத்தினார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாதம் எனக்கு எப்படிப்பட்ட மாதமாக இருக்க போகிறது? என்னுடைய தொழிலுக்கு எப்படிப்பட்ட மாதமாக இருக்க போகிறது? என்னுடைய விவசாயத்திற்கு அது எப்படிப்பட்ட மாதமாக இருக்க போகிறது? என்னுடைய பிள்ளைகளுக்கு இது எப்படிப்பட்ட மாதமாக இருக்க போகிறது? என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதமாய் அமைய போகிறது என்று பல கேள்விகளுக்கு நடுவில் இந்த முதல் வாரத்தில் வந்திருக்கிற உங்களுக்கு தேவனுடைய ஆவியானவர் சொல்லுகிற ஒரு அருமையான வார்த்தையின்படி விசுவாசமான செய்தி, உங்களை பழைய சீருக்கு கொண்டு வந்து நிறுத்த தேவன் விருப்பம் கொண்டிருக்கிறார். பழைய நிலைமைக்கு வேதம் சொல்லுது, ஆதியில் நீ கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை இருக்கு. அந்த ஆதி அன்பு தாங்க ரொம்ப முக்கியமான அன்பு. திருமணம் முடிச்ச அன்னைக்கு உங்க அன்புக்கும் இன்று இருக்கிற உங்க அன்புக்கும் தேய்மானம் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். குழந்தை பிறந்தப்ப நம்ம காட்டின அன்பிற்கும் குழந்தை வளர்ந்த பின்பு ஓடின பின்பு இன்று இருக்கிற பொழுது நம்ம காட்டுகிற அன்பிற்கும் பல லட்சம் வித்தியாசம் இருப்பதை நாம் பார்க்க முடியும். ஒரு நண்பர்களோடு நம்ம பழகும் பொழுது ஆரம்ப காலத்தில் காட்டின அன்பிற்கும் பழகி 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 புளித்த பின்பு காட்டுகிற அன்பிற்கும் வித்தியாசம் இருக்கு. நீங்க விசுவாசிகளாய் மாறின பொழுது நீங்க தேவனிடத்துல காட்டின அன்புக்கும் இன்னைக்கு விசுவாச வாழ்க்கையில 10 ஆண்டு 5 ஆண்டு 36 ஆண்டு 25 ஆண்டு 18 ஆண்டு கடந்த பின்பு உங்களுடைய விசுவாச பிரயாணத்தில் வந்திருக்கிற சில காரியங்களை கர்த்தர் பார்த்து தான் உங்களை முந்தின சீருக்கு ஆதி நிலைமைக்கு கொண்டு வர தேவன் விரும்புகிறார். இது எந்த காலத்தில் எழுதப்பட்டது, யார் காலத்தில் இது நடந்தது என்பதை சொல்லி இதில் இருந்து நான் கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு ஆவியானவருடைய ஒத்தாசையோடு வெளிப்படுத்தி காண்பிக்க ஆவியானவர் எனக்கு உதவி செய்வாராக. 24ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். அதே 24:1, யோவாஸ் ராஜாவாகிற போது 7 வயதாயிருந்து 40 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். இது யாருடைய காலம்? யோவாஸ் என்கிற ஒரு ராஜாவுடைய காலம். அவருக்கு வயது ராஜாவாகிறப்ப 7 வயது. இதே பேர்ல இன்னொரு ராஜா இருக்கிறார், யோசியா ராஜா. 2 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, யோசியா ராஜாவாகிற போது 8 வயசு, யோவாஸ் ராஜாவாகிற போது 7 வயது. அப்ப 7 வயதுல 8 வயதுல எல்லாம் அநேக ராஜாவாய் மாறி கர்த்தருக்காய் உண்மையாய் வாழ்ந்திருக்கிறார். இவனும் 40 ஆண்டு காலம் கர்த்தருக்காக பெரிய காரியங்களை யோவாஸ் செய்தான். யோசியா ராஜாவாகிறப்ப 8 வயதா இருந்து அவனும் கர்த்தருக்காய் பெரிய காரியங்களை செய்தான். இப்படிதான் சின்ன வயசுல கர்த்தர் யாரையெல்லாம் தெரிந்து கொள்றாரோ அவங்கெல்லாம் கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்யலாம். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. சிறு பிள்ளைகளா வந்திருக்கிற நீங்க தாங்க கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கான். 7 வயசுல ராஜாவை வந்தவன் 40 வருஷம் பூரணமா வாழ்ந்தான். பூரணமாய் வாழ்ந்ததோடு மட்டுமல்ல, நிறைய நன்மைகளை செய்தான். அவன் காலத்துல தான் இந்த பகுதி எழுதப்பட்டிருக்கு, 13ஆம் வசனம். அப்படி அவன் காலத்துல என்ன செஞ்சான்னா, அதுக்கு முன்னாடி பகுதியில் நீங்க பேசின நேரம் ஆயிரும், நீங்க வீட்டில் போய் படித்து கொள்ளுங்க. ஆலயம் முன்னாடி இருந்தவங்க எல்லாம் ஆலயத்தை பால்படுத்திட்டாங்க. ஆலயம் தன் கலையை இழந்து போயிருச்சு. அங்க ஆசாரியர்கள் கிடையாது, லேவியர்கள் கிடையாது, ஆராதனை கிடையாது, பாட்டு கிடையாது,
சர்வாங்க தகன பலி கிடையாது. ஆலயம் மறக்கப்பட்டு போச்சு. நீங்க ஆகாப் ராஜா காலத்துல பார்த்தீங்கன்னா பலிபீடம் தகர்க்கப்பட்டு இருந்தது என்று வேதத்துல வாசிக்கிறோம். அவர் இஸ்ரவேல் ராஜா, ஆனா பலிபீடம் தகர்க்கப்பட்டிருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? பலியே இல்லை, ஆலயத்துல தொழுகையே இல்லை, அங்க கர்த்தருக்குன்னு ஒரு பலி செலுத்தாதனாலதான் அந்த பலிபீடம் இடிந்து போனது, நொறுங்கி போனது, அது கலை இழந்து போனது, பலிபீடம் மறந்து போனது. கர்த்தரை யாரும் நினைக்காமல் பாகாலுக்கு நேரா போயிட்டாங்க. அதே போல இவனுடைய காலத்திலையும் ஆலயம் சீரற்று போயிருச்சு, கலையற்று போயிருச்சு. அதனாலதான் இவன் என்ன பண்றான்? ஆலயத்தை சரிப்படுத்துறான். அப்பத்தானே தொழுகை செய்ய முடியும், அப்பத்தானே ஆராதனை நடத்த முடியும், அப்பத்தானே லேவியர்கள் உள்ள வருவாங்க, அப்பத்தானே ஆசாரியர்கள் உள்ள வருவாங்க, அப்பத்தானே ஜனங்கள் வருவாங்க. அப்போ முதல்ல ஆலயம் முக்கியம் என்பது இந்த சின்ன வயதுல ராஜாவான யோவாசுக்கு தெரியுது. அதனால அவன் என்ன செய்யறான் பாருங்க, வேலையை விசாரிக்கிறவர்கள் தங்கள் கையினாலே வேலையை நடந்தேற பண்ணி, அப்போ உங்க கையால நடந்து ஏற பண்ணலாம், கையால இடிச்சு போடலாம். புத்தியுள்ள மனைவி வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத மனைவி வீட்டை இடிச்சு போடுறாளாம். ரெண்டுமே கையால தாங்க செய்யறது. உங்க கையால கட்டவும் முடியும், உங்க கையால இடிக்கவும் முடியும், உங்க கையால பிறரை தட்டி எழுப்பவும் முடியும், பிறருடைய வாழ்க்கையை உடைச்சு விடவும் முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க ஊழியக்காரனுடைய கைகளை தாங்குனீங்கன்னா யுத்தத்துல என்ன செய்யலாம்? ஜெயிக்கவும் முடியும். அதே கையால என்ன பண்ணலாம்? தட்டி விட்டுட்டோம்னா ஊழியத்துல தோல்வியை நம்ம பார்க்க முடியும். இங்க பாருங்களே, இவர்கள் எல்லாரும் வேலை செய்து ஆலயத்தை முந்தின சீருக்கு கொண்டு வந்து அதை பலப்படுத்தினார்கள். இப்ப உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில முந்தின சீரு நமக்குள்ள இன்னைக்கு குறைஞ்சு போயிருச்சு. இளைய குமாரனை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அவன் முன்னாடி சீரு எப்படி? அவன் நல்ல வசதி வாய்ப்பா வாழ்ந்தவன், அப்பாவுக்கு செல்ல பிள்ளை, வீட்டில் இருக்கிற எல்லா ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவனுடையது தான். அவன் அந்த வீட்டுக்குள்ள எங்க வேணாலும் போகலாம், எங்க வேணாலும் வரலாம், என்ன வேணாலும் செய்யலாம், என்ன வேணாலும் எடுக்கலாம். ஏன்னா சகலமும் அவனுடையது தான். அப்பாவோடு இருக்கிற வரையும் அவனுக்குத்தான் எல்லாமே சொந்தமா இருந்துச்சு, உரிமையா இருந்துச்சு. அவன் எதையும் எடுக்கலாம், எங்கேயும் இருக்கலாம், யாரும் அவனை கேள்வி கேட்க முடியாது. அவனு அங்க இருக்கிற எல்லா வேலைக்காரர்களுக்கும் அவன் எஜமானனா இருக்கிறான். அவன் இளவரசனா இருக்கிறான். அந்த குடும்பத்தினுடைய தகப்பனுக்கு அடுத்த பொறுப்புல அவன் இருக்கிறான். எல்லாரும் ஒரு தகப்பனுக்கு என்ன மரியாதை செலுத்துவாங்களோ அந்த மரியாதை இவனுக்கும் செலுத்தினார்கள். அந்த அளவுக்கு இவன் வசதி வாய்ப்புள்ள ஒரு வீட்டில் பிறந்த இளைய குமாரன். ஆனா அவனுக்குள்ள என்றைக்கு துர்ச்சிந்தை, பாவ சிந்தை, அசுத்த சிந்தை, தகப்பனை விட்டுவிட நினைத்தானோ, சிற்றின்பங்களுக்கு முதலிடம் கொடுத்தானோ, சுகபோகத்திற்கு முதலிடம் கொடுத்தானோ, உல்லாசத்துக்கு முதலிடம் கொடுத்தானோ, உலக உறவுக்கு முதலிடம் கொடுத்தானோ, மாம்சத்துக்கு அவன் முதலிடம் கொடுத்தானோ, மனம் போன போக்குக்கு அவன் முதலிடம் கொடுத்தானோ, அன்னைக்கு அவன் ஆதி மேன்மையை அவன் இழந்து போனான். எப்படி ஆதாம் தேவன் கொடுத்த மேன்மையை இழந்து போனானோ, அதுபோல இந்த இளைய குமாரனோ தகப்பனை விட்டு பிரிந்து போய் ஆதி அன்பை, ஆதி மேன்மையை, அந்த முந்தின சீரை அவன் இழந்து போனான். ஆனால் ஒரு நாள் அவன் அங்கிருந்து நினைக்கிறான், என் தகப்பனிடத்துல நான் போய் வேலைக்காரரில் ஒருவராய் என்னை வைத்துக்கொள்ளுன்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் ஒரு வேலை செஞ்சாலாவது எனக்கு சாப்பாடாவது கிடைக்கும். இப்போ நான் வேலை செய்கிற இடத்துல எனக்கு சாப்பாடே கிடைக்கலன்னு சொல்லி தகப்பனிடத்துல வந்தான் பாருங்க. வந்து கேட்குறான், உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் நான் பாவம் செஞ்சுட்டேன், என்னை உங்கள் வீட்டு வேலைக்காரரில் ஒருவராய் என்னை வைத்து கொள்ளுங்க. அதுக்கு அப்பா சொல்றாரு, நீ வேலைக்காரன் அல்லப்பா, நீ என்னுடைய மகன் என்று சொல்லி அந்த பழைய முந்தின சீருக்கு அவனை கொண்டு வருவதற்கு அவனுக்கு மெல்லிய வஸ்திரம் கொடுத்தாரு. கைத்தட்டுக்க பார்க்கலாம். அப்பா கிட்ட எப்போ வந்தாலுமே பழைய இடத்துல தான் உங்களை கொண்டு போய்ப்பார், புது இடத்துல வைக்குவார், வேற இடத்துல வைக்க மாட்டாரு, கீழே இறக்கி லோ காஸ்ட் கொண்டு போக மாட்டாரு. உன்னை என்ன அழைப்பு அழைத்தாரோ, என்ன தெரிந்து கொண்டாரோ, உன்னை குறித்து என்ன பிளான் வைத்திருந்தாரோ, நீ எத்தனை முறை விழுந்து 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 எந்திரிச்சு வந்தாலும் உன்னை கொண்டு போய் அந்த இடத்துல தான் வைக்க அவர் விரும்புவார். பாருங்க, பழையபடி கொண்டு போய் மகனா தான் அவர் வைத்தாரே ஒழிய வேலைக்காரனா வைக்கல. இதுதாங்க முந்தின சீர். ஆலயத்தை முந்தின சீருக்கு அந்த ராஜா கொண்டு போனானா. இன்னைக்கு இயேசு ராஜா உங்களை முந்தின சீருக்கு கொண்டு போக விரும்புறாரு. கடந்த ஆண்டுல நீ எப்படி கர்த்தருக்காய் வைராக்கியமாய் எழும்பினையோ, ஆதி அன்பில் எப்படி இருந்தையோ, அந்த காலத்தில் நீ எப்படி கர்த்தருக்காய் வைராக்கியமாய் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தையோ, அந்த நாட்களில் எப்படி கர்த்தரை பற்றி ஊர் ஊராய் பட்டணம் பட்டணமாய் தெரு தெருவாய் சொல்லி கொண்டு கர்த்தரே ஜீவனுள்ள தேவன் என்று திருஷ்டாந்தரப்படுத்தினையோ, அதே சீருக்கு உன்னை கொண்டு போக கர்த்தர் விரும்புகிறார்.
ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு தேவனுடைய வெளிச்சத்தில் காண்பிக்க விரும்புகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 137:1 எடுத்து பழையதை நினைத்து கதரும் ஜனங்களை நம்ம இங்கே வேதத்தில் பார்க்குறோம். நாமும் கூட தகப்பன் வீட்டை குறித்து எங்கே வந்து நினைப்போம் தெரியுமா? கட்டின வீட்டில் நினைப்போம். கட்டின வீட்டில் இருந்து தகப்பனுக்கிட்ட போயிட்டோம்னா கட்டின வீட்டினுடைய மேன்மையை நினைப்போம். எங்கள் வீட்டுக்காரர் எப்படியெல்லாம் என்னை வச்சுருந்தாருன்னு. அப்போ ஒரு இடத்த விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போனால் தாங்க வெயிலில் உட்கார்ந்துருக்கிறப்ப தான் நிழலின் அருமை தெரியும் தேவனுடைய பிள்ளைகளே. வறுமையில் உட்கார்ந்துருக்கிறதா செழிப்பின் அருமை தெரியும் தேவனுடைய பிள்ளைகளே. வியாதியில் இருக்கும் பொழுது தான் சுகத்தினுடைய அருமை தெரியும் தேவனுடைய பிள்ளைகளே. இவங்க பாபிலோனில் போய் உட்காந்து என்ன நினைக்கிறாங்களா? எருசலேமை நினைக்கிறாங்க. நினைச்சு என்ன சொல்றாங்க பாருங்க. 137வது சங்கீதத்தில் 1வது வசனம், பாபிலோனின் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கு சீயோனை நினைத்து. உட்கார்ந்து இருக்கிறது பாபிலோனு. நினைப்பு பொழப்ப கெடுக்குன்னு ஒரு பழமொழி இருக்கு. எங்க உட்கார்ந்து எங்க நினைக்கிறாங்க? உட்கார்ந்து இருக்கிறது பாபிலோனு, நினைக்கிறது சீயோனு. நினைச்சு என்ன பண்ணாங்களா? அழுதோ. ஏன் அழுதாங்க? தான் நாட்டில் எப்படி வேணாலும் இருக்கலாங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம். சட்டை போட்டிருக்கலாம், சட்டையை கழட்டி போட்டிருக்கலாம், எந்த பெட்ரூம்லையும் படுத்திருக்கலாம், எந்த பாத்ரூம்லையும் நீங்கள் இருக்கலாம், எந்த ரூம்லையும் போய் எங்கேயும் தண்ணி குடிக்கலாம், எங்கனையும் உட்காரலாம், எங்கனையும் படுத்துக்கலாம். உங்கள் வீடு. ஆனால் நீங்கள் ஒரு வீட்டுக்கு விருந்தாளியாக போனீங்கன்னா அப்படி உட்கார முடியாது. அவங்க கொடுக்குற ஒரு ஷீட்டில் உட்காந்துருக்கணும். தண்ணி கேட்டால் அவங்கள தான் கேட்கணும். ரெஸ்ட் ரூம் போகிறனாலும் சொல்லிட்டு தான் போகணும். அந்த இடத்த விட்டு நீங்கள் எங்கேயுமே போக முடியாது. அப்படி போனால் நம்மளை என்ன பண்ணுவாங்க? அநாகரிகமாக நினச்சிருவாங்க. அது விருந்தாடி வீடு. நீ விருந்தாடி மாதிரி தான் அங்கே நடந்து கொள்ளணும். உன் வீடு மாதிரி நடக்க முடியாது இல்லையா? இப்போ பாபிலோனில் போய் சீயோனை நினச்சிக்கிட்டு நாங்கள் எப்படியெல்லாம் இருந்தோம். அங்கே அடுத்த வசனம் பாருங்க. அதன் நடுவில் இருக்கும் அலரி செடிகளின் மேல் எங்கள் கிண்ணறங்களை தூக்கி வைத்தோம். கிண்ணறங்கள்லாம் இருக்குது, மியூசிக் கருவிகள், இசைக்கருவிகள்லாம் கையில் வச்சுருக்கேன். படிக்க மனசு இல்லை, ஆராதிக்க மனசு இல்லை. நாங்கள் இங்கே வந்து மாட்டிக்கிட்டோமே, இங்கே வந்து நேபுகாத்நேசர் பிடிச்சிட்டு வந்துட்டானே, எங்கள் ராஜா தப்பு பண்ணிட்டானே, தேவனுக்கு விரோதமான தூஷணம் பண்ணிட்டானே, அவன் செஞ்ச தப்பு நிமித்தம் நாங்கள் எல்லாம் சிறைவாசிகளாய் கொண்டு வரப்பட்டுட்டோமே. இங்கே வந்து நினச்சி அதை நினச்சி அழுகிறாங்க. அலரி செடி மேலே கொண்டு போய் கிண்ணறங்களை இசைக்கருவிகளை தூக்கி வைத்துட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்களாம். அங்கே இருக்கிறவங்க கேட்குறாங்க, 3வது வசனம், எங்களை சிறைப்பிடித்தவர்கள் அங்கே எங்கள் பாடல்களையும் எங்களை பாழாக்கினவர்கள் எங்கள் கீதத்தையும் விரும்பி சீயோனின் பாட்டுக்களில் சிலதை எங்களுக்கு பாடுங்கள் என்று சொன்னார்கள். கர்த்தரின் பாட்டை அந்நிய தேசத்தில் நாங்கள் பாடுவது எப்படி? எப்படி நினைக்கிறாங்க அவர்? கர்த்தரின் பாட்டை அந்நிய தேசத்தில் போய் நாங்கள் எப்படி பாடுறது? அவங்க கேட்குறாங்க, பாழாக்கினவர்கள். நல்லா கவனிங்க, எங்களை சிறைப்பிடித்தவர்கள் எங்களை பாழாக்கினவர்கள். சிறைப்பிடித்தவர்களும் பாழாக்கினவர்களும் என்ன கேட்குறாங்களா? சீயோனின் பாட்டை கொஞ்சம் பாடுங்க. இவங்க சொல்கிறாங்க, நாங்கள் எப்படிங்க உங்கள் ஊரில் உட்காந்து பாட்டு பாடுறது? நாங்கள் எப்படியெல்லாம் நாங்கள் எருசலேமுக்கு போய் வந்தோம். தாவீது சொல்கிறாரு, தேவாலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது அவ்வளவு மகிழ்ச்சியாய் நான் புறப்பட்டு போனேன். எருசலேம் இசைவினைப்பான நகரம், அங்கே தொழுது கொள்ளும்படி நாங்கள் எல்லாரும் போவோம்னு சொல்லி அவர் எழுதுறாரு சங்கீதத்தில். அப்போ அருமையானவர்களே, இப்போ பாபிலோனில் உட்காந்துக்கிட்டு சீயோனை நினைச்சு அழுகிறாங்களாம். ஏன் சீயோனுக்கு போனோம், ஏன் பாபிலோனுக்கு போனோங்கிறத அவங்க யோசித்து பார்த்தா தெரியும். தேவனுக்கு அருவருப்பான காரியங்களை செய்ததுனால தான் கர்த்தர் 70 ஆண்டு பாபிலோன் ராஜா கையில் விற்று போட்டார். இப்போ மீண்டும் அவர்கள் ஒரு நாள் வருவார்கள் என்று கர்த்தர் எரேமியா மூலியமா சொன்னார். சொன்னதை அவர் நிறைவேற்றி முடித்தாரே. எஸ்ரா புஸ்தகத்தில், நெகேமியா புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா 70 ஆண்டுகள் முடிந்து அவர்கள் மீண்டும் வருவார்கள். இந்த நாளில் உங்களையும் பழைய சீருக்கு கர்த்தர் கொண்டு போக விரும்புகிறார். பழைய ஆதி மேன்மை. உங்களை அழைக்கும் பொழுது கர்த்தர் ஒரு திட்டம் வச்சுருந்தார் இல்லையா? அந்த திட்டத்தை விட்டு நம்ம வலிவி வேற திட்டத்தில் போயிட்டாங்க. நமக்கு கண் போன போக்கில் நம்ம போகிறோம், மனசு போன போக்கில் போகிறோம். அவனவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்பட்டு வேறே மார்க்கமாய் நம்ம போய் கொண்டு இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் அழைத்த அழைப்பை விட்டுட்டு வேற அழைப்பில் நம்ம போகும் பொழுது கர்த்தர் பார்க்குறாரு, நீ ஆரம்ப சீருக்கு இன்னும் வரலையப்பா, உன்னை நான் ஆரம்ப நிலையில் கொண்டு வந்து நிறுத்தி அந்த இடத்துலேருந்து உன்னுடைய ஓட்டத்தை நான் தொடங்க விரும்புகிறேன்னு கர்த்தருடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. சில வசனங்களை நான் வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். எஸ்ரா எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, முந்தின ஆலயமும் பிந்தின ஆலயத்தினுடைய சம்பவமும் அங்கே எழுதப்பட்டிருக்கதை நம்ம பார்க்க முடியும். நீங்கள் வேதத்தை நல்லா படித்தவங்க, பல முறை நீங்கள் ரீட் பண்ண உங்களுக்கு இலகுவாக புரிஞ்சிடும்.
புதிதாய் பார்க்குற பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கு. இருந்தாலும் நான் உங்களுக்கு எப்படி சொன்னால் அது ஆவியானவர் உங்களுக்கு புரிய வைப்பாரோ அந்த அளவுக்கு சொல்ல ஆவியானவர் எனக்கு உதவி செய்வாராக. பக்க நம்பர் 592 பக்கம். அங்கேருந்து வர்றாங்க, பாபிலோன்ல இருந்து வந்து ஆலயத்தை மீண்டும் கட்டுறாங்க. கட்டும் பொழுது நடந்த சம்பவம் தான் இந்த சம்பவம். 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். முந்தின ஆலயத்தை கண்டிருந்த முதிர் வயதான ஆசாரியரிலும் லேவியரிலும் பிதாக்கள் வம்சங்களின் தலைவர்களும் அநேகர் இந்த ஆலயத்திற்கு தங்கள் கண்களுக்கு முன்பாக அஸ்திபாரம் போடப்படுகிறதை கண்ட பொழுது மகா சத்தமிட்டு அழுதார்கள். வேறே அநேக பேரோ கம்பீர சந்தோஷமாய் ஆர்ப்பரித்தார்கள். 2 வகையான கூட்டம் இருப்பதை நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். பழைய ஆட்கள், புதிய ஆட்கள். 70 வருஷத்துக்கு முன்னாடி பழைய ஆலயத்தை பார்த்தவங்கெல்லாம் அந்த ஆலயத்துக்கு மீண்டும் அஸ்திவாரம் போடப்படுகிற பொழுது எப்படி அழுதார்களா? மகா சத்தமிட்டு அழுதார்கள் என்று சொல்லி வேதத்தில் இருக்கு. ஆனா புதிய நபர்கள் புதுசா இப்பதான் வந்திருக்கிறாங்க, அங்க போய் பிறந்து வந்திருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் மகா சத்தமிட்டு அவங்க எப்படி வேறே பேரோ அநேகம் பேரோ கம்பீர சந்தோஷமாய் ஆர்ப்பரித்தார்கள். இப்ப அங்க போனாங்க இல்லையா பாபிலோனுக்கு, அவங்க எல்லாருமே எஸ்ரா காலத்துல அங்க இருந்து கோரேஸ் ராஜாவால் அனுப்பப்படுறாங்க. அவங்க எல்லாம் மீண்டும் வர்றாங்க. அந்த ஆலயத்துல அந்த கிண்ணறத்தெல்லாம் தூக்கி அலரி செடி மேல வச்சவனு பாட்டு பாடினாங்க இல்லையா, அவங்க எல்லாம் விடுதலை ஆக்கப்பட்டு வரும் பொழுது அவங்க எங்க வந்து சேர்றாங்க? பழைய சீருக்கு, முந்தின மகிமைக்கு, முந்தின இடத்திற்கு, முந்தின ஸ்தலத்திற்கு, முந்தின ஊருக்கு, தங்களுடைய சொந்த வாசஸ்தலத்துக்குள்ள அவங்க வந்து என்ன செய்யறாங்க? உள்ள பிரவேசிக்கிறாங்க. அவங்க சந்தோஷத்துக்கும் புதுசா வர்ற சந்தோஷத்துக்கு என்ன இருக்கு தெரியுமா? வித்தியாசம். புரியுதா உங்களால? உங்க வீட்டுக்கு நீங்க வர்றதுக்கும் உங்க வீட்டுக்கு ஒரு விருந்தாடி வர்றதுக்கு என்ன இருக்குது? வித்தியாசம் இருக்கு. இப்ப பழைய இங்கிருந்து போனவர்கள் வரும் பொழுது அவர்கள் பழையபடி இந்த இடத்துல வந்து நாட்டப்படும் பொழுது அவங்க சொல்லுவாங்க, நாங்க பழையபடி கர்த்தருடைய பெரிதான கிருபையினால எங்க ஊருக்கே வந்து எங்க வீட்டுக்கே வந்து எங்க இடத்துக்குள்ளே வந்துட்டோம். இதுதான் முந்தின சீர். இப்ப இந்த மாசம் உங்களை கர்த்தர் பழையபடி முந்தின சீர்ல கொண்டு போய் உங்களை வைக்க போறார். புரியுதா நான் சொல்ற தீர்க்க தரிசன வார்த்தையை உங்களால புரிந்து கொள்ள முடியுதா? உங்களை பழைய சீருக்கு கொண்டு போக விரும்புறார். நீ இப்ப இருக்கிறது நல்ல சீர் இல்லப்பா, உன்னை நான் முந்தின இடத்திற்கு. காலை வேளையிலையும் இதே வார்த்தையினுடைய மறுரூபத்தை கொடுத்தாரு. திரும்ப நான் உங்களுக்கு தருவேன், இழந்ததெல்லாம் தருவேனாரு. இப்ப 2வது செய்தியில சொல்றாரு, நீ இழந்து போன சீரை மீண்டும் நான் உனக்கு கொடுத்து முந்தின சீருக்கு நான் உன்னை கொண்டு வருவேன். ஒருவேளை நீங்க நல்ல ஜெபிக்கிற பிள்ளைகள், ஜெபத்தை இழந்து போயிருந்தீங்கன்னா பழையபடி உங்களை நல்ல ஜெபிக்கிறவங்களா மாத்த போறாரு. நல்ல ஊழியம் செஞ்ச நீங்க இன்னைக்கு ஊழியத்தை விட்டுட்டு இருக்கிறீங்கன்னா மீண்டும் உங்களை ஊழியத்தை செய்ய வைக்க போறாரு. நல்ல வசதி வாய்ப்போடு நீங்கள் வாழ்ந்து வசதியை இழந்திருந்தீங்கன்னா மீண்டும் அந்த வசதி வாய்ப்புகளை உங்களுக்கு கர்த்தர் கொடுக்க போறாரு. முந்தின சீருக்கு கொண்டு வர போறாரு. நல்ல ஹெல்த்தா நீங்க வாழ்ந்துட்டு இன்னைக்கு சரீரத்துல பலவீனப்பட்டு வியாதிப்பட்டு இருந்தீங்கன்னா மீண்டும் உங்களை முந்தின சீருக்கு கொண்டு வந்து உங்களுக்கு நல்ல ஹெல்த் பவரை கர்த்தர் கொடுத்து உங்களை மீண்டும் புது சிருஷ்டிகளாய் கர்த்தர் மாற்ற போறார். எல்லா விதத்திலையும் உங்களை முந்தின ஒரு நிலைமைக்கு கர்த்தர் கொண்டு வர போறார் என்பதுதான் இதனுடைய விளக்கம். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆதி காலத்துல எருசலேம் எப்படி இருந்துச்சுன்னு புலம்பல் எழுதின புஸ்தகம் எரேமியா தீர்க்கதரிசி இந்த புலம்பலை எழுதினாரு. அவர் எருசலேமுடைய பழைய நிலையையும் புதிய நிலையையும் அவர் எப்படி புலம்பி பாடி இந்த வசனங்களை எழுதுகிறார் என்பதை 952 பக்கம். இது அநேக பழைய ஏற்பாடை நீங்க டச் பண்ண மாட்டேங்கிறீங்க, அதனாலதான் உங்களுக்கு இது புரிய மாட்டேங்குது. தயவுசெய்து பழைய ஏற்பாடை நல்லா படிங்க. அதுதான் நமக்கு ரொம்ப வாழ்க்கைக்கு ஊன்றுகோலான பகுதி. எரேமியா எழுதின புலம்பல் புஸ்தகம் 952 பக்கம். எருசலேமுடைய பழைய நிலை எப்படி இருந்ததுன்னு அங்க அழகாய் வேதம் சொல்லுது பாருங்க. ஐயோ, ஜனம் பெருத்த நகரி தனிமையாய் உட்கார்ந்து இருக்கிறாளே. அப்ப ஐயோங்கிற அந்த வார்த்தை ஆபத்தை குறிக்குது. அந்த ஐயோன்னு சொல்லி என்ன சொல்றாரு? ஜனம் பெருத்த நகரமாகிய எருசலேம் இப்ப எப்படி உட்கார்ந்து இருக்குது? தனிமையா இருக்குதே. ஒரு காலத்துல எருசலேமுக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது மகிழ்ச்சிகரமா எல்லாரும் வராங்க. இது அநேக நாடுகளுக்கு இந்த எருசலேமுக்கு கப்பம் கட்டினார்கள். உலக பிரசித்தி பெற்ற ராஜாக்கள் எருசலேமை ஆண்டார்கள். தாவீது ஆண்டாரு, சாலமோன் ஆண்டாரு, இன்னும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ராஜாக்கள் எருசலேமை ஆண்டிருக்காங்க. பக்கத்து நாடுகள் எல்லாம் இந்த நாட்டுக்கு கப்பம் கட்டி இருக்கிறாங்க. உலகத்திலேயே மிக பெரிய வல்லரசு நாடாக எருசலேம் இருந்திருக்கு. அதெல்லாம் பக்கத்து நாட்டுக்காரங்க சொல்றாங்க, அப்படிப்பட்ட ஒரு நாடா எருசலேம் இருந்துச்சுன்னு. அப்ப இந்த தீர்க்கதரிசி சொல்றாரு, ஜனம் பெருத்த ஒரு நகரம் இப்ப தனிமையாய் உட்கார்ந்து இருக்கிறாளே, விதவைக்கு ஒப்பானாலே,
ஜாதிகளில் பெரியவளும் சீமைகளில் நாயகியுமாய் இருந்தவள் கப்பம் கட்டுகிறாளே. ஒரு காலத்துல கப்பம் வாங்கினவ இப்ப என்ன பண்றாளா? கப்பம் கட்டுறாள. நிலைமை எப்படி மாறி போச்சு பாத்தீங்களா? பழைய சீரு கப்பம் வாங்குச்சு அப்படின்னா என்ன பண்ணுச்சு? மற்றவங்கள இவங்களுக்கு பணம் கொடுத்து இந்த நாட்டுக்கு ஆதரவா இருந்தார். உங்களுக்கு கீழே நாங்க இருக்கிறோம், நீங்க தான் எங்களுக்கு எஜமான, நீங்க தான் எங்களை நடத்தணும், எங்களுக்கு ஆபத்துனா நீங்க தான் வரணும்னு எல்லா நாடும் இவர்களுக்கு எருசலேமுக்கு கப்பம் கொடுத்து எருசலேமுக்கு கீழே குடிமக்களா இருந்தார்களாம். அப்படி இருந்த நாடு இப்ப இது போய் வேறொரு நாட்டுக்கிட்ட கப்பம் கட்டிக்கிட்டு என்னை பார்த்து கொள்ளுன்னு சொல்ற அளவுக்கு சீர்கட்டு போச்சு. அப்ப முந்தின நிலைமை என்னது? கப்பம் வாங்கினவள் இப்ப கப்பம் கட்டுகிறாளே. ஜனம் பெருத்தவள் இப்ப தனிமையா இருக்கிறாளே. ஜனமே இல்லையே, எல்லாரும் எருசலேம் விட்டு ஓடிட்டாங்களே, இப்ப தனிமையா இருக்கிறாளே, ஒன்றுமில்லாமல் அனாதையா இருக்கிறாளே, விதவைக்கு ஒப்பா இருக்கிறாளே. அடுத்து எழுதுறார், காலத்திலே அழுது கொண்டிருக்கிறாள், அவளுடைய கண்ணீர் அவள் கண்ணங்களில் வடிகிறது, அவளுடைய நேசர் எல்லாருக்குள்ளும் அவளை தேற்றுவார் ஒருவருமே இல்லை. தேவன் தேற்றுகிறவர். ஆனா இன்னைக்கு தேவன் தேற்றலையா? ஏன் தேற்றல? இவங்க கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தபடினால தேற்றரவாளர் விலகி போயிட்டாரு. அதனாலதான் இப்ப தேற்ற ஆள் கிடையாது. தேற்றுகிறவர் ஒருவரும் இல்லை. அவளுடைய சிநேகிதர் எல்லாரும் அவளுக்கு துரோகிகளும் சத்துருக்களும் ஆனார்கள். இதெல்லாம் தீர்க்க தரிசனங்கள். ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா ஓஹோன்னு இருந்தவங்களாம் இன்னைக்கு இருக்கிற இடம் தெரியலங்க. நாங்க கண்ணு பார்க்க ஊழியத்துல எத்தனையோ பேர்கள் ஃபேமஸ் சத்தம்லாம் இன்னைக்கு இல்லவே இல்லை. நாங்க பார்த்த எவ்வளவோ ஊழியக்காரர்களுடைய அட்ரஸே இல்லை. ஒரு காலத்துல வேகமா முன்னேறினவங்களாம் இன்னைக்கு காணோம். எப்பயுமே துரிதமான சுதந்திரம் முடிவில் ஜெயம் பெறாது. எப்பயுமே மெதுவா வளர்ந்தாலும் பனைமரம் மாதிரி அது ஆயுசு காலத்துக்கு இருக்குங்க. பனைமரம் வேகமா வளராது, ஆனா அது எவ்வளவு வறட்சியும் அது என்ன செய்யும்? தாங்கும். வேகமா வளர்றது எல்லாமே சீக்கிரம் ஒடிஞ்சு போயிடும். ஊழியத்திலையும் வேகமான வளர்ச்சி ஆகாதுங்க. எதுலையுமே ஐஸ்வர்யமானாக வேண்டும் என்கிறவன் அநேக வேதனையில் அவன் மாட்டிக்கொள்வான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்ப இங்க பாருங்களே, யூத ஜனங்கள் 3வது வசனம், ஜனங்கள் உபத்திரவப்படவும் கொடுமையான அடிமை வேலை செய்யவும் சிறைப்பட்டு போனார்கள். அவள் புறஜாதிகளுக்குள்ளே தங்குகிறாள், இளைப்பாறுதல் அடையாள். அவளை துன்பப்படுத்துகிற யாவரும் அவளை இட்டுக்கமான இடங்களில் தொடர்ந்து பிடித்தார்கள். பண்டிகைக்கு வருவார் இல்லாததினாலே சீயோனுக்கு போகிற வழிகள் புலம்புகிறது. அவள் வாசல்கள் எல்லாம் பாலாய் கிடக்கிறது. அவள் ஆசாரியர்கள் தவிக்கிறார்கள். அவள் கன்னிகைகள் சஞ்சலப்படுகிறார்கள். அவளுக்கு கசப்பே உண்டாயிரு. இந்த பகுதி பூரா நீங்க வீட்டுல போய் தியானிச்சு பாருங்க. எப்படியெல்லாம் ஓஹோ ஆகான்னு வாழ்ந்த எருசலேமு இப்ப பண்டிகைக்கு கூட போறதுக்கு ஆளுகள் இல்லையா? பண்டிகையே அங்க இல்லை. ஏன்னா ஆலயமே என்ன ஆகி போச்சு? இடிக்கப்பட்டு போச்சு. சுருக்கமா சொன்னா பாலடைஞ்ச வீட்டுக்குள்ள போய் பார்த்துருக்கிறீங்களா? ஒற்றர் இருக்கும், செவரி இடிஞ்சிருக்கும், கதவு பிஞ்சு கிடக்கும், பாம்பு இருக்கும், தேல் இருக்கும், எல்லா நட்டுவாக்குழியும் இருக்கும். அந்த வீட்டில் படுக்க முடியாது, ஒண்ணுமே இருக்காது. அதாங்க பாலடைஞ்சது. ஆனா வசதி வாய்ப்புள்ள வீட்டில் போய் பாருங்க, எங்க தொட்டாலும் பஞ்சு மெத்த மாதிரி இருக்கும். அப்ப பஞ்சு மெத்தையா இருந்தது இப்ப பாலடைஞ்சு போச்சு. காரணம் என்னது? கர்த்தரை விட்டுருச்சு. அதான் காரணம். கர்த்தரை விட்டுட்டா நம்முடைய வாழ்க்கையில இப்படித்தான் தேவனுடைய பிள்ளைகள். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, பாலடைஞ்சு இருக்கிற உனக்கு நான் மீண்டும் சீரை கொடுக்க போறேன், முந்தின சீரை கொடுக்க போறேன். எதுல நீ இடிஞ்சு போயிருக்கிற? மனதளவுல இங்க கொள்ள பேர் இடிஞ்சு போயிருக்கிறீன். என் மனதை மீண்டும் கட்டப்படுமா? என் உணர்வு மீண்டும் கட்டப்படுமா? ஒருத்தர் 38 வருஷமா படுத்து கிடக்குறாங்க. அவன் சொல்ற 2 வேர்டு ரொம்ப முக்கியம். என்னை கொண்டு போய் விட ஒருவரும் இல்லை. என்னை கொண்டு போய் விட ஒருவரும் இல்லை. நான் போவதற்கு உள்ளே வேறு ஒருவனை இறங்கி விடுகிறான். அப்ப இவனுக்கு ஆள் இல்லைங்கிறத காட்டுறான். நிஜமா உனக்கு ஆள் இருந்திருக்க மாட்டாங்களா? ஒரு அம்மா இருந்திருப்பாங்க இல்லையா? ஒரு அப்பா இருந்திருப்பாங்க இல்லையா? ஒருவேளை கூட பிறந்தவங்க இருந்திருப்பாங்க இல்லையா? அவனுக்குன்னு ஒரு சிநேகிதன் கூட இல்லாம இருந்திருப்பாங்க. எனி ஒன் பேர்சன், யாராவது ஒருத்தர் அவனுக்கு இருந்திருப்பாங்க இல்லையா? அவங்க எங்க போனாங்க? அதான் மனுஷனை நம்புவதை விட கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதுனால. ஆபத்து காலத்துல மனுஷனுடைய உதவி விருதான் தேவனுடைய பிள்ளை. நம்ம நம்புகிற மனைவி ஒரு நாளைக்கு நம்ம கட்டாயம் உதவி செய்யாது. நம்ம நம்புகிற கணவன் 100% உதவி செய்ய மாட்டார். நம்ம நம்புகிற பிள்ளைகள் 100% உதவி செய்ய மாட்டாங்க. ஏன்னா சூழ்நிலைகள் நமக்கு சாதகமா இருக்காது. ஏன்னா மனிதர்கள் கைவிட்டு கர்த்தர் உதவி செஞ்சாதான் அது மகிமையா இருக்கும். மனிதர்களே உதவி செஞ்சுட்டாங்கன்னா தேவனுடைய மகிமை நமக்கு தெரியாது. நீங்களும் வசனத்தை நம்புங்க. எல்லா வசனமும் உங்களுக்காக எனக்காக தான் கர்த்தர். மனுஷன் தான், அவன் மேல நீ கோபிப்பது அர்த்தம் கிடையாது. மனிதர்களுடைய அன்பு மாயை. அவன் புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறான்.
காலையில தோன்றி மாலையில மறைந்து போகும் புல்லு போலவும், அந்த புல்லில் இருக்கிற மகிமை பூ போலவும் மனுஷன் இருக்கிறான். ஆனா கர்த்தரோ மெய்யானவர். கர்த்தருடைய வசனம் என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும். அது மாறவே மாறாத தேவனுடைய பிள்ளைகளை. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், கர்த்தருடைய வார்த்தையை ஒரு நாள் ஒளிந்து போகாது. இது மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட சுத்த சொற்களா இருக்கு. அதனால இது மாறவே மாறாது. அதனால நீங்க இந்த வார்த்தை மேல நம்பிக்கையா இருக்கும். அப்ப என்ன புலம்பல்ல எழுதுறாரு, அவ்வளவு பெரிய நகரம் தனிமையா போச்சே, கப்பம் கட்டிக்கிட்டு இருக்கிறாளே, அனாதை போல விதவைக்கு ஒப்பாங்க இருக்கிறாளே. காரணம் என்ன? தனிமையா போயிட்டா. காரணம் பாவம். பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுடைய பிள்ளைகள், பாவம் தொடர்ந்து பிடிக்கும். ஒரு நாளைக்கு வந்துட்டு போகாது. ஒரு பாவம் நம்மளை பின் தொடர்ந்துகிட்டே இருக்கும். ஒரு பிசாசு போயிட்டு 7 பிசாசை கூட்டிட்டு வந்துச்சான். அது சொல்லுது, அந்த வீடு வெறுமையா இருக்க கண்டு தண்ணிலும் பொல்லாத 7 ஆவிகளை கூட்டிட்டு வருது. ஒரு ஆவி போய் 7 ஆவிகளோட வருது. ஏன்னா நான் ஒன்னால போனா துரத்தி போடுறாங்க. அதனால 7 பேர்த்தோட போய் அவனை ஒரே அமுக்க அமுக்கி அந்த வீட்டுக்குள்ள குடியிருக்கணும்னு அது 7 ஜோடியை கூட்டிட்டு வருதான். அப்ப அருமையான தம்பி தங்கச்சி, அப்ப அவன் முன்னிலைமையிலும் பின்னிலைமை மகா மோசமா போச்சு. இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, இந்த சரீரத்திலையும் வித்தியாசம் இருக்கு, படைப்புகள்லையும் மகிமை வித்தியாசப்படுது. கொரிந்தியர் புஸ்தகத்துல பவுல் எழுதும் பொழுது சொல்றாரு, 1 கொரிந்தியர் 15:40 நீங்க எடுத்து பாருங்க. 40-41 ஒரு வித்தியாசமான காரியத்தை பவுலடிகள் கொரிந்து சபைக்கு அவர் எழுதுகிறதை நம்ம பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 15:40 எடுத்து எல்லாரும் 40-41 பார்க்கலாமா? கர்த்தருக்கு மகிமையாக. வானத்துக்குரிய மேனிகளும் உண்டு, பூமிக்குரிய மேனிகளும் உண்டு. வானத்துக்குரிய மேனியினுடைய மகிமை வேறே, பூமியினுடைய மேனியினுடைய மகிமை வேறே. சூரியனுடைய மகிமையும் வேறே, சந்திரனுடைய மகிமையும் வேறே, நட்சத்திரங்களுடைய மகிமையும் வேறே. மகிமையிலே நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் விசேஷித்து இருக்கிறது. இப்ப இதுல நல்லா கவனிக்கணும். ஒவ்வொன்றினுடைய மகிமை வேறு. சூரியனுடைய மகிமை பிரகாசம் வேறு, சந்திரனுடைய பிரகாசம் வேறு, நட்சத்திரத்துடைய பிரகாசம் வேறு. அப்ப முந்தின மகிமையினுடைய மகிமை வேறு, பிந்தின மகிமை வேறு. முந்தின சீர் வேறு, பிந்தின சீரு வேறு. இப்ப உங்களை எங்க கொண்டு போக நினைக்கிறாரு? அந்த ஆதி அன்புக்கு உங்களை கொண்டு போய் நிறுத்த கர்த்தர் விரும்புறார். நீங்க என்ன பழைய அன்புல நீங்க ரொம்ப வைராக்கியமா இருந்தீங்க. நீங்க ரட்சிக்கப்பட்டப்ப இருந்த வேகம் இப்ப எல்லாத்துக்குள்ள என்ன ஆயிடுச்சு தெரியுமா? ஸ்பீடு குறைஞ்சிருச்சு. அன்னைக்கெல்லாம் இருந்த வேகம், மலையை மிதிச்சு குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி கர்த்தருக்காக எதையும் வேணாலும் செய்யறதுக்கு நீங்க என்னவா இருந்தீங்க? ஆயத்தமா இருந்தீங்க. ஆனா இன்னைக்கு எது நடந்தாலும் கண்ணை மூடிக்கிட்டு பேசாம உட்காந்துருக்கிறீங்க. காதை இறுக்க அடைச்சுக்கிட்டீங்க. நமக்கு எதுக்குடா வன்பு? வந்தமா போனோமா, உட்காந்தமா, எந்திரிச்சோமா, 2 கையை தட்டுனமா, போய்கிட்டே இருப்போம். ஏன்னா அன்பு தனிஞ்சு போச்சு. உத்தரவு மிகுதியாவதனால் அநேகருடைய அன்பு தனிந்து போச்சு. சரி, இப்ப இந்த ஆலயத்துல என்னென்ன சம்பவங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்தது, அதை எப்படி சீர்படுத்தினார்கள், பழைய நிலைமைக்கு கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி நெகேமியா எழுதின புஸ்தகத்துல இருந்து நான் சில சத்தியங்களை உங்கள் மத்தியில இந்த காலை வேளையில உங்க வாழ்க்கையிலையும் இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் நீங்க இப்ப எடுத்துட்டீங்கன்னா நீங்க ஆதி அன்பிற்கு நீங்க கடந்து வந்துடலாம். நெகேமியா எழுதின புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்துக்கு நம்ம எல்லாரும் கடந்து வருவோம். இல்லை மேக்சிமம் பழைய ஏற்பாட்டில் இருந்து நான் உங்களுக்கு இந்த காரியங்களை எல்லாம் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். ஆவியானவர் எனக்கு முழு உதவி செய்வாராக. 622 பக்கம், 622 பக்கம் நெகேமியா எழுதின எழுப்புதலின் நடவடிக்கைகள் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 4வது வசனம். இதற்கு முன்னே எங்களுடைய தேவனுடைய ஆலயத்தின் அறைகளை விசாரிக்க வைக்கப்பட்ட ஆசாரியனாகிய எலியாசிப் தொபியாவோடு சம்பந்தம் கலந்தவனாயிருந்து, நல்லா கவனிக்கணும், ஆலயத்துல விசாரிக்கிறதுக்காக வைக்கப்பட்டிருந்த ஆசாரியனாகிய எலியாப்பு யாரோட சம்பந்தம் கலந்துட்டானா? தொபியாவோடு. தொபியா யாரு? எதிரி. ஆலயத்தை கட்ட விடாம, அலங்கத்தை கட்ட விடாம, தேவனுடைய ஜனங்களை இஸ்ரவேல்ல நாட்ட விடாம தொபியா என்கிறவனும் சன்புல்லாத் என்கிறவனும் என்ன பண்றான்? வந்து பிரச்சனை கொடுக்குறேன். இதெல்லாம் நீங்க அந்த அதிகாரத்துல படிச்சா இருக்கு தெரியும். ஆனா இந்த நம்ம ஆசாரியனா இருக்கிறவன் அவனோடு என்ன கலந்துட்டானா? உறவு கலந்துட்டான், சம்பந்தம் கலந்துட்டான், குடும்பத்துல ஐக்கியம் வச்சுட்டான், பொண்ணை கொடுத்து பொண்ணை கட்டிக்கிட்டான். அவனோடு ஏதோ ஒரு விதத்துல லிங்க். இங்க மட்டும் லிங்க் இல்லை. இங்க பாருங்களேன், 22வது வசனத்தை 28ஆம் வசனம். யோய்தாவின் புத்திரரிலே பிரதான ஆசாரியனாகிய
எலியாபினுடைய குமாரன் ஒருவன் ஓரோனியனான சன்பொல்லாத்துக்கு மருமகனானான், ஆகையால் அவனை என்னை விட்டு துரத்தினேன். இங்க தொபியா வர்றேன், இங்க சன்பொல்லாத்து வர்றேன். ரெண்டு பேர்த்தையும் நம்ம ஜெபித்தல சொல்லுவோம். தொபியாவையும் சன்பொல்லாத்தையும் நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். ஏன்னா இவன் ரெண்டு பேருமே அலங்கம் கட்டுவதற்கு வந்து வேலையை நடந்தேற விடாதபடி அவர்களை சங்கட்டப்படுத்தினார்கள், தடை பண்ணினார்கள். நிருபங்களை எழுதி அந்த வேலையை நிறுத்தும்படி இவர்கள் தான் அதிக முயற்சி எடுத்தாங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய ஆலயத்தினுடைய அறைகளை விசாரிக்க வைக்கப்பட்டிருந்த ஆசாரியனாகிய எலியாசிப் தொபியாவோடு என்ன கலந்துட்டானா, உறவு வச்சுக்கிட்டேன். இப்ப நாமும் கூட தேவனுக்குடைய எதிரிகளோடு நம்ம உறவு வச்சிருக்கோம். தேவனுடைய ஊழியத்தை தடை பண்ணுகிறவர்களோடு, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதை விட்டுவிட்டு அந்த மகிமைக்கு குறைச்சலாய் செய்யக்கூடியவங்களோடு நாமை அறியாமலே அவர்களோடு நம்ம சம்பந்தம் வச்சிருப்போம். நல்லா புரியுதா நான் சொல்றதை? உங்களால ஏற்றுக்கொள்ள முடியுதா? அவங்களோட நம்ம ஒரு ஐக்கியம் வச்சுக்கிறது, மாமாங்கிறது, மச்சாங்கிறது, பெரியப்பாங்கிறது, சித்தப்பாங்கிறது, அவங்க வீட்டுக்கு நீங்க போறது, உங்களை அவங்க வீட்டுக்கு கூப்பிடுறது, இப்படி அவங்களோட சம்பந்தம் வச்சுக்கிட்டு இருக்கிறதா இங்கேயும் நடந்திருக்கு. சம்பந்தம் வச்சதோடு அவன் விட்டுட்டானா, அவன் என்ன செஞ்சான் பாருங்க. 5ஆம் வசனம். முற்காலத்திலே, அந்த காலத்திலே ஆலயத்துல என்ன இருந்துச்சான், காணிக்கைகளும் சாம்பிராணியும் பனிமூட்டுகளும் லேவியருக்கும் பாடகருக்கும் வாசல் காவலருக்கும் கட்டளை பண்ணப்பட்ட தானியம், திராட்சரசம், எண்ணெய் என்பவைகளாகிய தசமமாகவும் ஆசாரியரை சேருகிற படைப்பான காணிக்கைகளும் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே ஒரு பெரிய அறையை அவனுக்கு ஆயத்தம் பண்ணி இருந்தான். நல்லா கவனிங்க. தொபியாவை எங்க கொண்டு வச்சுட்டான்? ஆலயத்துல கொண்டு போய் ஆசாரியர்களுக்குன்னு லேவியர்களுக்குன்னு காணிக்கை பொருள்கள், சாம்பிராணி பொருட்கள், அந்த ஆலயத்தினுடைய பனிமூட்டு பொருட்கள் வைக்கிற இடத்துல தொபியாவை கொண்டு போய் இவன் வச்சுட்டேன். யார் வச்சுட்டது? ஆசாரியன்னு வச்சுட்டேன். இப்ப நான் சுருக்கமா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். ஒரு தேவனுடைய நாமத்துக்கு தூசணமான ஒருத்தனை கொண்டு வந்து இந்த பாஸ்டர் ரூம்ல வச்சுட்டா அந்த நிலைமை உங்களுக்கு புரியுதா? அல்லது ஆலயத்துல கொண்டு வந்து இங்க உட்கார வச்சுட்டா அந்த நிலைமை உங்களுக்கு புரியுதா? இதே மாதிரி தேவனுடைய ஆலயத்துக்குள்ள சாம்பிராணிகள் வைக்கிற, அடுத்து காணிக்கை வைக்கிற, பனிமூட்டு பொருட்கள் வைக்கிற, பாடகர்களும் லேவியர்களும் வாசல் காக்கிறவர்களும் கட்டளை பண்ணப்பட்ட திராட்சரசம், எண்ணெய் என்பவைகளின் தசமவாகமும் வைக்கிற இடத்துல கொண்டு போய் தொபியாவுக்கு ஒரு பெரிய அறை வீட்டை கட்டி உள்ள உட்கார வச்சுட்டேன். இப்ப சுருக்கமா சொன்னா தெசலோனிக்கேல் எழுதுறாரு, தேவனுடைய ஆலயத்துல தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தானே தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். விக்கிரகம் தேவனுடைய ஆலயத்துக்குள்ள போய் தேவன் போல உட்கார்ந்து இருக்கு. அதைத்தான் இப்ப எல்லாரும் கும்பிட்டுக்கிட்டு இருக்கானே ஒழிய அது தேவன் அல்ல. புரியுதுங்களா? தேவனுடைய ஆலயத்தில் தன்னை தேவன் என்று காண்பித்து கொண்டு இருக்குன்னு தெசலோனிக்கேல்ல பவுல் எழுதுறார். தேவனுடைய ஆலயத்துல தன்னை தேவன் என்று காண்பிக்கிறது அந்த காரியம். இப்ப இங்க பாருங்க, இவன் போய் எந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறான்? ஆசாரியன் இருக்க வேண்டிய இடத்துல இவன் போய் தொபியா உட்கார்ந்து இருக்கிறான். அப்ப எப்படி போய் அங்க ஜெபிக்க முடியும்? எப்படி போய் அங்க பலி செலுத்த முடியும்? ஏன்னா அந்த பலி செலுத்துற ரூமுக்குள்ள இருக்கிற பொருள்கள் இருக்கிற இடத்துல யார் இருக்கிறா? தொபியா இருக்கிறான். அப்ப ஒரு எழுப்புதலுக்கு முதல்ல நம்ம வீட்டுக்குள்ள எங்கெங்க தொபியா இருக்கிறான், நம்ம உடம்புக்குள்ள எங்கெங்க தொபியாவின் ஆவி இருக்கு, நம்ம மனசுக்குள்ள எங்கெங்க தொபியா இருக்கிறாரு, அதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சு சென்சார் பண்ணணும். அடுத்த வசனம் பாருங்க, இவன் என்ன பண்றான் பாருங்க. இதெல்லாம் நடக்கும் பொழுது, 6வது வசனம், இதெல்லாம் நடக்கிற பொழுது நான் எருசலேமில் இல்லை. அப்ப இந்த வேலையெல்லாம் நடந்திருக்கு. இவர் இல்லாத, இவர் எங்க இருந்தாரு? பாபிலோன்ல இருக்கிறாரு. இதெல்லாம் இங்க நடந்துருச்சு. இப்ப இவர் என்ன பண்றாரு? பாபிலோன் ராஜாவாகிய அர்த்தசஷ்டாவின் 32ஆம் வருஷத்தில் நான் ராஜாவின் இடத்திற்கு போய் சில நாட்களுக்கு பின்பு திரும்ப ராஜாவின் இடத்துல உத்தரவு பெற்றுக்கொண்டு எருசலேமுக்கு வந்தேன். அப்பொழுது எலியாப் தொபியாவுக்கு தேவனுடைய ஆலயத்து பிரகாரங்களில் ஒரு அறையை ஆயத்தம் பண்ணினதனால் செய்த பொல்லாப்பை, அப்ப இது என்னது? பொல்லாப்பு. ஆனா எல்லாரும் பார்த்துட்டு பேசாம இருக்கேன். நமக்கு எதுக்கடா அந்த வம்பு? எவனோ எப்படியோ போறேன், நம்ம வர்றோமா, ஒரு மூலையில் நின்று ஜெபம் பண்றோமா, போயிடுவோம். நமக்கு எதுக்கு தேவையில்லாத பிரச்சனையில தலையிட்டுக்கிட்டு நம்ம, அதெல்லாம் நமக்கு தேவையில்லாது, அதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்குவார். இப்படி எல்லாரும் போய்கிட்டு இருக்கேன். ஆனா நெகேமியா என்கிறவன் எழுப்புதலின் வீரன். அவன் தான் வந்து அலங்கத்தை கட்டினேன். அலங்கத்தை கட்டினதோடு அவன் போகல, ஆலயத்தை சீர்படுத்துறான். ஆலயத்துல எங்கெங்க தொபியா அட்டுழியம் பண்றேன், அயோக்கியத்தனம் பண்றேன், அதிகாரம் பண்றேன், எங்கெங்க தொபியாவின் ஆவி ஆலயத்துக்குள்ள உள்ள போய் இருக்குதுங்கிறதெல்லாம் அவன் கண்டுபிடிச்சு அதுக்கெல்லாம் ஒரு முடிவை கட்டுறேன் பாருங்க. அப்ப என்ன பண்றேன்? அடுத்த வசனம் 8, அதனால் நான் மிகவும் மனமடிவாகி, நல்லா கவனிங்க,
தொபியாவின் வீட்டு தட்டு முட்டுக்களை எல்லாம் அந்த அறையிலிருந்து வெளியே கைத்தட்டுங்க எரிந்து விட்டே. எழுப்புதல் செய்ய ஆரம்பிக்கிற பார்த்தீங்களா? நாமும் நமக்குள்ள இருக்கிற தேவையில்லாதெல்லாம் புட்டிங்க முதல்ல என்ன பண்ணணும்? கோபம் என்கிற தொபியா, எரிச்சல் என்கிற தொபியா, முறுமுறுப்பு என்கிற தொபியா, நம்ம உடம்புக்குள்ள எதுக்கெல்லாம் தேவையில்லாத வீட்டுக்குள்ள பார்த்தோம்னா எல்லா பைகள்லையும் அத்தனை விக்கிரகம் இருக்கும். வீட்டுக்குள்ள மடிச்சு மடிச்சு வச்சிருப்பீங்க. கடையில் ஓசியில் கொடுக்குறாண்டான்னு வாங்கி கொண்டாந்து ஒவ்வொன்றையும் மூட்டை கட்டி உள்ள பார்த்தா காலண்டரில் விக்கிரகம், பார்த்தா பைக்கெட்டில் விக்கிரகம். அதெல்லாம் பெரிய 1 கோடி ரூபாயா? அது இல்லாத ஒன்றை வாங்கக்கூடாது. அதை பத்திரம் பண்ணி பீரோக்குள்ள வச்சிருப்பீங்க, டிராவலில் வச்சிருப்பீங்க, படிக்கட்டில் வச்சிருப்பீங்க. ஓசியில் கிடைச்சா என்ன கிடைச்சாலும் வாங்கி மாட்டி, என்ன கிடைச்சாலும் வாங்கி தின்னு. இந்த எல்லா தொபியாவும் வயிற்றுக்குள்ளேயும் வாயுக்குள்ளேயும் மூக்குக்குள்ளேயும் கடலில் வீட்டிலையும் பார்த்தா எல்லாம் தொங்குது. கேட்டால் நாங்கள் வாங்கலை பிரதர், கொடுத்தாங்க பிரதர், ஓசி கொடுத்தாங்க, அதை வாங்கி கொண்டு வந்து வச்சிருக்கிறோம். ஓசி கொடுக்குறவன் அவன் கொடுக்குறேன், உனக்கு சொந்த புத்தி எங்கே போச்சு? என்ன கொடுத்தாலும் வாங்கி கொண்டு வந்து வீட்டில் வச்சிருவியா? நீ என்ன திறந்த வெளி புஸ்தகமா அல்ல திறந்த வெளி வீடா? கண்டவன் ஜாமான்லாம் உன் வீட்டுக்குள்ளே எதுக்கு வருது? அப்போ உன் வீட்டை எப்படி நீ சுத்தப்படுத்தணும்? ஆலயத்துக்குள்ளே போய் தொபியா வச்சிருக்கிறாங்களே, அவனுக்கு கொண்டு போய் இடத்த கொடுத்துருக்கிறீங்களே, அவன் உள்ள வந்து உட்கார்ந்து இருக்கிறானே, அவன் அசுத்தாவி உள்ளவன், அக்கிரம ஆவி உள்ளவன், இச்சையின் ஆவி உள்ளவன், அசுத்தமான நினைவு உள்ளவன், அசுத்தமா அவன் எப்படி தேவனை தொழுது கொள்ள ஜனங்களை அனுமதிப்பான்? அவனுக்கு எப்படி முதலிடம் இங்க கொடுக்கலாம்? அது யாருக்குமே தெரியல. பார்த்தீங்களா? அப்ப எவ்வளவு உணர்வற்ற ஒரு ஜனங்கள் அந்த நாட்கள்ல இருந்திருக்கிறாங்க பாரு. இந்த உணர்வு யாருக்கு வந்துச்சு தெரியுமா? நெகேமியாவுக்கு வந்துச்சு. இன்னைக்கு ஜெபிக்கணுங்கிற உணர்வு யாருக்கு வந்திருக்கு? உனக்கு எனக்கு வந்திருக்குது. 28 நாள் ஜெபிக்கிறோம், இன்னும் ஜெபிக்க போறோம், அடுத்த ப்ரோக்ராம் போடுறோம். ஏன்? எழுப்புதலுக்கு நம்ம பங்குள்ளவர்களாய் மாறணும். எழுப்பணுங்க. அதனாலதான் வேதம் சொல்லுது, எலும்பு எலும்பு சீயோனே வல்லமையை தரித்துக்கொள், எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று நான் சொன்ன பொழுது அந்த நல்ல வேலை, கைத்தட்டுங்க, அது என்ன வேலையா? நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை கொடுத்தார். அப்ப எழுப்புதலுக்கு நம்ம கூப்பிட்டாலே நிறைய பேர் கை கொடுத்துருவாங்க. இங்க பாருங்களேன், எல்லாரும் பேசாம இருக்காங்க, இவன் வந்து எல்லாத்தையும் எடுத்து எறிகிறேன் வெளியில. அப்ப எல்லா பேரும் இவனை பார்த்து என்ன சொல்லியிருப்பாங்க? நெகேமியாவுக்கு கொஞ்சமாவது இருக்க, கொஞ்சம் மேனஸே இல்லையா? எப்ப நாங்கெல்லாம் ஒண்ணுமே சொல்லலை, இவன் ஏப்பா இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனை எழுத்துக்கிட்டு இருக்கேன், வந்தானா அலங்கத்தை கட்டினானா அதோட போக வேண்டியதானே, ஆலயத்துக்குள்ளேயும் வந்து நோண்டிக்கிட்டே இருக்கானே சொல்லியிருப்பாங்க. அங்கிட்டு 4 பேர் டிஸ்கரேஜ் பண்ணியிருப்பாங்க, 4 பேர் தேவையில்லாத வார்த்தைகளை நெகேமியாவை மனமடி வாக்கியிருப்பாங்க. ஆனா அதெல்லாம் அவன் பார்க்கலங்க. அவன் வந்த நோக்கம், மண்டிட்டு ஜெபம் பண்ணி கதறி கண்ணீர் வடிச்சு ராஜா கிட்ட அனுமதி வாங்கி பல நாட்கள் குதிரையிலையும் கழுதியிலையும் ஏறி வந்து ராப்பகலாய் நகரத்தை சோதனை செய்து எல்லாம் அவன் கண்ணுல என்னெல்லாம் தப்பத்துன்னு தெரியுதோ அத்தனை தப்புக்களையும் அவன் சரிப்படுத்துறான். பாருங்க, எல்லாத்தையும் தூக்கி வெளியில ஏறுறாங்க. இதாங்க எழுப்புதலின் ஆவி. உங்களுக்குள்ள இந்த எழுப்புதலின் ஆவி வந்தா தேவையில்லாத எல்லாத்தையும் உடங்கி சுரண்டி எடுத்துருவீங்க. சுரண்டி எடுத்து உங்களை விட்டு, உங்க வீட்டை விட்டு, உங்க எல்லையை விட்டு, உங்களுடைய நாடுகளை விட்டு, தேசங்களை விட்டு தூக்கி எரிஞ்சிருவீங்க. அப்பதான் நீங்க எழுப்புதலுக்கு பங்குள்ளவர்களாய் நீங்க மாற முடியும். சரி, அது மட்டுமா அவன் செய்தா? அடுத்து வாசலை எரிந்து விட்டு அடுத்து 10வது வசனத்தை பாருங்க. பின்னையும் அது முடிச்சுட்டு ஒரு பணி செஞ்சுட்டானா, எப்படியோ தொபியாவை வீட்டை விட்டு துரத்தி விட்டானா, ஆலயத்தை விட்டு வெளியேற்றிட்டானா. இப்ப தொபியா இருந்த இடத்துக்கு யாரு போகணும்? அவன் யார் இடத்துல உட்காந்துருக்கான்? லேவியர்கள் இடத்துல போய் உட்காந்துட்டான். உள்ள இருக்கிறவன் வெளியே இருக்கான், வெளியே இருக்கிறவன் உள்ள போயிட்டான். இப்ப உள்ள இருந்தவனை வெளியே தள்ளி விட்டுட்டு இவன் உள்ள போய் உட்காந்துக்கிட்டான்ல. இப்ப வெளியே கொஞ்சம் பேர் இருக்கான். யார் இருக்கிறா? லேவியர் இருக்கான். பாருங்க அடுத்த வசனம். பின்னையும் லேவியர்களுக்கு அவர்கள் பங்கு கொடுக்கப்படவில்லை என்பதையும், அவர்களுக்கு வீடு கொடுக்கல, பொறுப்பு கொடுக்கல, அங்க சாம்பிராணி புகை போடல, அங்க எந்த வேலையும் இல்லை. அதனால இவங்கெல்லாம் எங்க இருக்கிறாங்க? புரியுதா நான் சொல்றது? வெளியே இருக்கிறாங்க. இப்ப வெளியே இருக்கிறவங்கள கூப்பிடுறேன் பாருங்க. பங்குகள் கொடுக்கப்படவில்லை என்பதையும், பணிவிடை செய்கிறவர் லேவியருக்கும் பாடகரும் அவரவர் தங்கள் தங்கள் வெளிநிலங்களுக்கு ஓடி போனார்கள் என்பதையும் நான் அறிந்து கொண்டேன். எல்லாமே ஓடியே போயிட்டேன் ஆலயத்தை விட்டுட்டு. இங்கேதான் வேற ஒருத்தர் வந்து உட்காந்துக்கிட்டானே, நமக்கு என்னடா மேல் வேலைன்ட்டு இவன் போயிட்டான் சொந்த வேலை பார்க்க. லேவியர்கள் போயிட்டான். அப்பொழுது நான் தலைமையானவர்களோடு வழக்காடி, அப்போ ஊழியத்தில் சமயத்தில் என்ன வேண்டியிருக்கு? வழக்காட வேண்டியதா இருக்கு, பேச வேண்டியதா இருக்குது, சண்டை போட வேண்டியதா இருக்குது, சில இடத்துல யுத்தம் பண்ண வேண்டியதா இருக்கு. ஒரு கையில ஈட்டி, ஒரு கையில மம்பட்டி, ஒரு கையில காரச்சிட்டி, ஒரு கையில கேடயம், 2 வேலையுமே வழக்காடுறேன் பார். ஏன்டா லேவியர்களா வெளியே இருக்கிறீங்க, உள்ள தொபியா இருக்கிறேன், நான் தொபியாவை துரத்தி விட்டுட்டா, நீங்கெல்லாம் வாங்கடா உள்ள வாங்கடான்னு போய் லேவியர்களோட வழக்காடுறேன். வழக்காடி தேவனுடைய ஆலயம் கைவிடப்பட்டு போவானேன் என்று சொல்லி
அவர்களை சேர்த்து அவரவர் நிலையில் அவரவர்களை வைத்தேன். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அவரவர் நிலையில் அவரவர்களை வைத்தேன். இந்த வேலை யார் செஞ்சா? ஒருத்தன் கூட செய்யலைங்க, இவன் ஒருத்தன் தாங்க செய்யறான். இப்போ உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி சொல்லவா, நீ செய்ய வேண்டிய வேலையை நீ தான் செய்யணும், வேற ஒருத்தர்லாம் செய்யவே முடியாது. உனக்கு தான் கர்த்தர் அந்த ஞானத்தை கொடுத்துருக்கிறாரு, உனக்கு தான் கர்த்தர் அந்த அழைப்பை கொடுத்துருக்கிறாரு. துரத்துறவனை துரத்து, ஒட்டுறவனை ஒட்டு, வெட்டுறவனை வெட்டு, சேர்க்கிறவனை சேரு, எப்படியாவது எழுப்புதலுக்கு நீ பாத்திரவானா மாறு, நீ தான் செய்யணும். துரத்து, அவனை வெளியே துரத்திடு, அவனை உள்ள கொண்டுட்டு வா. வெளியே இருக்கிறான், இவன் வந்ததுனால அவன் வெளியே போயிட்டான், அவனை வெளியே தள்ளிட்டு இவனை உள்ள கொண்டுட்டு வா, இவனுக்கு வேண்டிய வேலைகள்லாம் கொடு. என்ன சொல்றாரு பாருங்க, அவரவர் நிலையில் அவரவர்களை வைத்தேன். அப்பொழுது யூதர் எல்லாரும் தானியம், திராட்சரசம், எண்ணெய் என்பவைகளின் தசம பாகத்தை பொக்கிஷ அறைகளில் கொண்டு வந்தார்கள். கைத்தட்டுங்க. அப்ப இத்தனை நாள ஏன் அவன் வரல? இத்தனை நாள் இருக்க வேண்டியவன் இல்லை, அதனாலதான் அவன் கொண்டுட்டு வரல. இப்ப இருக்க வேண்டியவன் வந்துட்டானா வர வேண்டிய பொருள் எல்லாம் என்ன செஞ்சிட? அப்ப ஆலயம் நினைப்பூட்டப்பட்டுருச்சா? அந்த ஆலயத்தினுடைய சுத்திகரிப்பு பணிகள் ஊருக்குள்ள தெரிய ஆரம்பிச்சிருச்சு. எல்லார்கிட்டையும் சொல்லியிருப்பாங்க, நெகேமியான்னு ஒருத்தர் வந்து தொபியாவெல்லாம் துரத்தி விட்டுட்டாருப்பா, ஆசாரியர்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்து உள்ள வச்சுட்டாருப்பா, இப்ப ஆசாரியர்கள்லாம் அந்த அறைக்குள்ள வந்துட்டாங்கப்பா, நம்ம இனிமேல் தசம பாகங்கள்லாம் கொண்டு போகலாம்ப்பா, அவங்க பலி செலுத்த ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லி ரெண்டாவது வேலையை செஞ்சுட்டான். ஒன்னு அலங்கம் கட்டினா, அடுத்து தொபியாவை விரட்டினா, லேவியர்களை கூட்டிட்டு வந்துட்டான். 3 பணி செஞ்சுட்டான். 4வது பணி என்ன செய்யறான் பாருங்க. அடுத்த வசனத்தை நீங்க வாசிங்க, 15ஆம் வசனம். அந்நாளில் இப்ப என்ன நடக்குது? ஓய்வு நாளில் சபை கூடுதலின் நாள். அந்த நாளில் விறகு பொறுக்குனா கூட பழைய ஏற்பாட்டு காலத்துல கல்லை விட்டு அடிச்சு கொல்ல சொன்னார். ஆனா இந்த நெகேமியாவின் காலத்துல இந்த ஓய்வு நாளில் என்ன பண்றாங்க பாருங்க. அந்நாட்களிலே, நான் யூதாவின் ஓய்வு நாட்களிலே சிலர் ஆலைகளை மிதிக்கிறதையும், அப்படின்னு என்னது, வேலை செய்யறதுக்கு போயிடும், என்னென்ன காலில் மிதிச்சு வேலை செய்யறாங்க. ஆலைகளை மிதிக்கிறது, ஏதாவது மிதிச்சு மிதிச்சு எப்படி பாருங்க, பார்த்தீங்கன்னா அந்த வேப்பங்காயில மிதிப்பாங்க, பார்த்துருக்கிறீங்களா? இது மாதிரி அந்த காலத்துல சில பொருள்களை மிதித்து அதுல இருந்து என்ன பண்றது, வேலை செய்யறது, மிதிக்கிறது. ஆலைகளை மிதிக்கிறதையும் வாசிங்க. சில தானிய பொதிகளை கழுதைகள் மேல் ஏற்றி கொண்டு வருகிறதையும், திராட்சை ரசம், திராட்சை பழம், அத்திப்பழம் முதலாளவைகள் பற்பல சுமைகளை ஓய்வு நாளிலே எருசலேமுக்கு கொண்டு வருகிறதையும் கண்டு அவர்கள் தின்பண்டம் விற்கிற நாளை பற்றி அவர்களை திடச்சாட்சியாய் கடிந்து கொண்டேன். மீனையும் சகலவிதமான சரக்குகளையும் கொண்டு வந்து ஓய்வு நாளிலே யூதா புத்திரருக்கும் எருசலேமில் இருக்கிறவர்களுக்கும் விற்கிற சில சீரியரும் உள்ளே கூடியிருந்தார்கள். ஆகையால் நான் யூதாவின் பெரியவர்களை கடிந்து கொண்டு, நீங்கள் ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்குகிற இந்த பொல்லாத செய்கை என்ன? உங்கள் பிதாக்கள் இப்படி செய்ததினால் அல்லவா நமது தேவன் நம்முடைய மேலும் நமது இந்த நகரத்தின் மேலும் இந்த தீங்கையெல்லாம் வரப்பண்ணினார். நீங்களோ வென்றால் ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்குகிறதுனால் இஸ்ரவேல் மேல் இருந்த உக்கிரகத்தை அதிகமாக பண்ணுகிறீர்கள் என்று அவர்களுக்கு சொன்னேன். ஆகையால் ஓய்வு நாளுக்கு முன்னே எருசலேமின் பட்டண வாசலில் மாலை மயங்கும் போது கதவுகளை பூட்டவும், ஓய்வு நாள் முடியும் மட்டும் அவைகளை திறவாது இருக்க வேண்டும் என்று கட்டளையிட்டு, ஓய்வு நாளிலே ஒரு சுமையும் உள்ளே வரவிடாத படிக்கு வாசல் அண்டையிலே என் வேலைக்காரர்கள் சிலரை, ஓய்வு நாளை கரெக்டா கை கொள்ளணும்னு கதவை பூட்ட சொல்லிட்டான். உள்ள யாரும் வரக்கூடாது. ஏன்னா உள்ள யாரெல்லாம் இருக்கிறானா, தின்பண்டம் விற்கிறவன் இருக்கிறானா, அடுத்து பாருங்க இன்னும் பலவிதமான ஜாதி உள்ளவன் உள்ள வந்து வியாபாரம் பண்ற, திராட்சை ரசம், அத்திப்பழம், சுமைகளை ஏற்றுகிறவர்கள், இன்னும் பலவிதமான காரியங்களை செய்யக்கூடிய நிறைய நபர்கள் உள்ள வந்து இருக்கிறத இவன் பார்த்து, இந்த ஓய்வு நாளை நம்முடைய ஊர்ல கொண்டாடணுமே, எல்லாரும் கரெக்டா ஆலயத்துக்கு போகணுமே, இந்த வியாபார நாளா இதை மாத்திட்டாங்களே, வியாபார வீதியா இந்த தெருவா மாத்திட்டாங்களேன்னு சொல்லி கேட்டை பூட்ட சொல்லிட்டேன். பூட்டிருங்க, யாரும் உள்ள வரக்கூடாது, யாரும் வெளியே போகக்கூடாது. அப்போ ஓய்வு நாளை குறித்து இவன் எப்படிப்பட்டவனா இருக்கிற அக்கறை. பழைய சீருக்கு வரணும்னா ஓய்வு நாள் கொண்டாடப்படணும். பழைய சீருக்கு வரணும்னா ஆலயத்துல ஆராதனை நடக்கணும். பழைய சீருக்கு வரணும்னா தொபியா வெளியேறணும். பழைய சீருக்கு வரணும்னா லேவியன் உள்ள வரணும். பழைய சீருக்கு வரணும்னா ஆலயத்தினுடைய கதவு திறக்கப்படணும். நகரத்தினுடைய கேட்டு பூட்டப்படணும். இவன் தானே நகரத்துல கேட்டு வச்சேன், பூட்டுறான்ட்டேன், எல்லாத்தையும் பூட்டி கதவை சாவி ஏறான. அடுத்து பாருங்க, வெளியே நிற்கிறவங்களுடைய நிலைமையை பாருங்க. வேலைக்காரர்கள் சிலை நிறுத்தினேன். 20ஆம் வசனம். அதனால்
வர்த்தகரும் சகலவிதமான சரக்குகளை விற்கிறவர்களும் 2 தரம் எருசலேமுக்கு புறம்பே ராத்தங்கின. வழக்கத்தின்படியே வந்துட்டேன். ஞாயிற்றுக்கிழமையான வண்டியை கட்டிக்கிட்டு, மாட்டை கட்டிக்கிட்டு, குதிரையை கட்டிட்டு, கழுதையை கட்டிக்கிட்டு, பொருளை கொண்டுட்டு வந்துட்டேன். 2 தரம் வந்தேன். இப்போ 3ஆவது தடவை என்ன சொல்றான் பாருங்க. அப்பொழுது நான் அவர்களுக்கு திட சாட்சியாய், அப்படின்னா கடுமையான சத்தத்துல சாட்சியாய் கடிந்து கொண்டு, நீங்கள் அலங்கத்தண்டையிலே ராத்தங்குகிறது என்ன? நீங்கள் மறுபடியும் இப்படி செய்தால் உங்கள் மேல் கை போடுவேன் என்று அவர்களோடு சொன்னேன். அது முதல் அவர்கள் ஓய்வு நாளிலே வராதிருந்தார்கள். கைத்தட்டி கர்த்தருக்கு கை போடுவேன், உன் மேல கையை வைப்பேன், உன்னை நான் அடிப்பேன், உதைப்பேன், மிதிப்பேன். இனிமேல் இந்த பக்கத்தில் நீ என்ன செய்யக்கூடாது? வியாபாரம் கொண்டுட்டு வரக்கூடாது. இதை யோசித்து பாருங்க. இன்னைக்கு நம்ம பட்டணத்தில் ஞாயிற்றுக்கிழமை என்ன நாள்? என்ன நாள்? நமக்குள்ள உண்மையான ஆவி இருந்தால் இந்த நாளை என்ன நாளாக மாற்றணும்? இந்த நாளில் கொள்வனை கொடுப்பனை இருக்கக்கூடாது இல்லையா? காலையில் எந்திரிச்சதுலேருந்து எல்லாரும் என்ன பண்ணுறேன்? இன்னைக்கு தான் ஆட்டுக்கறி, மாட்டுக்கறி, பன்னிக்கறி, சகலக்கறி இங்கே விற்கிது. இன்னைக்கு தான் எல்லாம் வியாபாரம். நம்ம பிள்ளைகளும் சில பேர் வியாபாரத்தை வாங்கி கொண்டாந்து இங்கே வச்சிருக்கு. தேவனை ஆராதிக்கிற ஒரு இடம் எவ்வளோ பரிசுத்தமான ஒரு இடம். இந்த இடத்த கிராஸ் பண்ண கூட சமயத்தில் நடுக்கம் வருது. ஏன்னா தேவ தூதனானவர் நின்று கொண்டு இருப்பார். அவர் எப்பயுமே இறக்கத்திலே இருக்க மாட்டார். அவர் கொஞ்சம் டென்ஷன் ஆச்சுன்னு வச்சுக்க தூக்கிடுவார். நம்ம அப்படி நிமிஷந்தோறும் நெஞ்செல்லாம் படபடன்னு இருக்கும். அப்படி நம்ம இருக்கும் பொழுது துணிகரம். அருமையான தம்பி தங்கச்சி, ஒரு எழுப்புதலை பார்க்கணும்னா எத்தனை நிலைமையை ஆதி நிலைமைக்கு கொண்டு போக வேண்டியதாக இருக்கு பாருங்க. அலங்கை இடிஞ்சு கடைஞ்சிச்சு, அலங்கத்தை கட்டினேன். ஆலய நினைப்பாரற்று கடைஞ்சி ஆலயத்தில் நினைப்பாறை உண்டாக்குறேன். ஆலயத்துக்குள்ளே கொண்டு போய் ஆசாரியனு வைக்கிறேன். அப்படியே வாடா, அவன் வாங்கி அவன் இடத்த வேற ஒருத்தனுக்கு கொடுத்து வச்சிருக்கேன். அதெல்லாம் துரத்தி விட்டுட்டு இவனை கொண்டு வந்து வைக்கிறேன். அப்புறம் ஓய்வு நாளை சரி பண்ணுறேன். ஓய்வு நாளில் வியாபாரம் பண்ண வர்றவனையெல்லாம் துரத்தி அடிக்கிறேன். இது மட்டுமா செஞ்சேன்? அடுத்த வருஷம் பாருங்களேன், அவன் செஞ்ச இன்னும் வேலை இருக்கு. 23வது வசனம். அஸ்தோத், அம்மோன், மோவாப் ஜாதியான ஸ்திரிகளை சேர்த்து கொண்டு சில யூதரையும் அந்த நகரங்களிலே கண்டேன். யூதர்கள் எல்லாரும் எங்க போய் பொண்ணு முடிச்சிட்டேன்? அஸ்தோத்து, அம்மோனு, மோவாப் ஜாதியான ஸ்திரிகளை சேர்த்து கொண்ட சில யூதர்களையும் நான் அந்த நாட்களில் கண்டேன். அவர்கள் பிள்ளைகள் பேசின பேச்சு பாதி அஸ்தோத் பாசையாய் இருந்தது. இவர்கள் அந்தந்த ஜாதிகளின் பாசைகளை தவிர யூத பாசைகளை திட்டம் பண்ணி பேச அறியாது இருந்தார்கள். இப்ப பாருங்க, யூதன் போய் எங்க கல்யாணம் முடிச்சிருக்கேன் பாரு. அஸ்தோத்துலையும் அடுத்த அம்மோன்லையும் மோவாப் ஜாதியான ஸ்திரீகளையும் சேர்த்து கொண்டு சில யூதர்களை நான் அங்க பார்க்கிறேன். மறுஜாதி திருமணம் இதையும் பார்க்கிறேன். பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டானா? அவங்க பிள்ளைகள்லாம் எப்படி பேசுதான்? அஸ்தரோத் பேச்சை பேசுதான். யூத பேச்சை பேசுறதை விட்டுட்டு என்ன பேச்சு? யூத பேச்சே வரல, அஸ்தரோத்து பேச்சு பேசு. அப்ப எந்த அளவுக்கு யூதர்களுடைய பழக்க வழக்கங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் தெரியாமல் போச்சு. இன்னைக்கு நம்முடைய கலாச்சாரத்திலே நமக்கு தெரியும். ஜெபிக்க தெரியல, வேதம் படிக்க தெரியல, ஆராதனை தெரியல, பரிசுத்தம் தெரியல, பரலோகம் தெரியல. நிறைய பேத்துக்கு தெரியலங்க. அவனுக்கு என்ன தெரியுது? வாய்ப்பாடு தெரியுது. கரெக்டாக வாய்ப்பாடு சொல்கிறேன். கிளீனாக விட்டோம்னா வாய்ப்பாடு தான் தெரியுது. எக்ஸ்ட்ரா 2 வார்த்தையை சொல்கிறான், மனசில் பட்டதை சொல்கிறேன்னா அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, நடத்துவார் இல்லாட்டி எப்படிங்க ஜனங்கள்? மெய்ப்பெண் சரியில்லாட்டி மந்தை எப்படிங்க? நமக்கு சொல்லித்தர்றவன் கரெக்டாக இருக்கணுங்க. ஒரு தகப்பன் சரியாக இருந்தால் பிள்ளைகள் சரியாக இருப்பாங்க. ஒரு தாய் சரியாக இருந்தால் பிள்ளைகள் சரியாக இருப்பாங்க. ஒரு போதகர் சரியாக இருந்தால் பிள்ளைகள் சரியாக இருப்பாங்க. அப்போ எல்லாமே கர்த்தர் தலைமைத்துவத்தில் தான் கர்த்தர் கேட்பார். அருமையான தம்பி தங்கச்சி, தாயே தகப்பனே, இங்கே பாருங்க, யூதர்கள் போய் அஸ்தரோத்துலையும், அடுத்து பாருங்க எங்கே முடிச்சாங்கன்னு, அம்மோன்லையும் மோவாப்லையும் அஸ்தோத்துலையும் பெண் எடுத்து பிள்ளைகளுக்கெல்லாம் அஸ்தரோத்து பேச்சை கற்றுக் கொடுத்துட்டேன். இதை பார்த்துட்டு அவர் என்ன பண்ணாராம்? அடுத்த வசனம் பாருங்க, 25ஆம் வசனம். ஊழியக்காரனுடைய வேலை என்னெல்லாம் இருக்கு? அவர்களையும் நான் கடிந்து கொண்டு அவர்கள் மேல் வரும் சாபத்தை கூறி அவர்கள் சிலரை கைத்தட்டுங்க பார்க்கலாம். ரொம்ப எனக்கு பிடிச்ச அதை அடிச்சு சிலரை சாத்தினார்தான் சொன்னோடி கேட்பாங்கன்னா, அதனாலதான் ஆண்டவர் சவுக்கவே எடுத்தார். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, இதெல்லாம் இப்படியும் இருக்காங்களா? பவுல்
நான் எபிரேயருக்கு எபிரேயரை போகிறோம், விருத்த சேதனம் உள்ளவனுக்கு விருத்த சேதனம் உள்ளவனை போலும், விருத்த சேதனம் இல்லாதவனுக்கு விருத்த எப்படி ஆகில சிலர் ரட்சிக்கும்படி எல்லாருக்கும் எல்லாமுமானேன். எனக்கு தெரிந்த அறிமுகமான ஒரு ஊழியக்காரர் வேடிக்கையா சொன்னார், மச்சனன்ட்டு சொல்லி சொல்லி பார்த்தாராம், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளு 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 ஏற்றுக்கொள்ளணும். மச்சனை ஏற்றுக்கவே மாட்டேனாராம். ஒரு நாள் ரூமுக்குள்ளே விட்டு சும்மா கண்ணங்கண்ணமாக அடித்தாராம். ஏன்டா சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், நீ என்னடா ஒரே வாக்கில் போய்கிட்டு இருக்கிறேன், நரகத்துக்குள்ளடா போயிடுவேன், எத்தனை தடவை தான் நானும் உனக்கு சொல்கிறேன்டான்னு. அவருக்கு தெரிஞ்ச பாசையில் சும்மா கண்ணங்கண்ணமாக காது காதாக அடித்தாரா. அந்த அடி பொறுக்க மாட்டாம இப்போ என்னடாண்டா சொல்கிறேன்னாரா, இயேசுவை சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்கிறானாரா, ஏற்றுக்கிறேன்னாரா. சொன்னார், இவனுக்கு வேற வழியே கிடையாது, வச்சு மிதி மிதி மிதிக்கவும் தன்னால ஏற்றுக்கிட்டேன். நான் சொன்னேன், என்னங்க விசுவாசம், என்ன பண்ணுறது, இவனை இப்படித்தான் அடிச்சு தானே சொல்லி இப்போ நல்லவன் ஆகிட்டேன், இப்போ நல்லா ஓடுறேன், கரெக்டாக ஓடுது வண்டி. நான் என்னுடைய 2 வீலரை ஒரு ஒர்க் ஷாப் கொண்டு போனேன். முன்னாடி டர்ரக்கடின்னு சவுண்டு. நான் பொதுவாக எந்த வண்டி 4 வீலர் கொண்டு போனாலும் சரி 2 வீலர் கூட இடத்த விட்டே நகர மாட்டேன். ஏன்னா என்ன வேணாலும் எப்படி நடக்கும், அதனால் மேக்ஸிமம் வண்டிக்கிட்டே தான் இருப்பேன். ரொம்ப பழகிட்டாங்கன்னா தான் விட்டுட்டு வருவேன். இப்போ பழகிக்கிட்டாங்க ரொம்ப திக்காக, அப்பா நீங்கள் வரக்கூடாதுப்பா, உங்கள் வண்டி எங்கள் வண்டி நாங்களே செஞ்சுருவோம்னு சொல்லி வாங்கிட்டு போயிடுவாங்க, இல்லாட்டி விட்டுட்டு போயிருங்க, நீங்கள் இருந்தீங்களா எங்களுக்கு வேலை ஓடாதும்பாங்க, சங்கட்டமாக கிடக்கு, உங்களை உட்கார வச்சுருக்கணும். அப்போ அந்த ஒர்க் ஷாப்காரர் என்ன பண்ணார், ஐயா போய் டீ சாப்பிட்டு வாங்க என்னார். நான் சொன்னேன், டீலாம் சாப்பிட்டுட்டேனே, பரவாயில்ல குடிச்சிட்டு வந்தேன் சார். போயிட்டு வாங்க சார்னார். இல்லைங்க பரவாயில்லைங்க, எனக்கு அங்கெல்லாம் போக விருப்பம் இல்லைங்க, சீக்கிரம் பார்த்து கொடுங்க என்ன. சார் நீங்கள் தயவுசெய்து போயிட்டு வாங்க என்னார். இல்லைங்க என்ன, நீங்கள் சொன்னால் கேட்க மாட்டீங்கன்னு சும்மா காலை தூக்கி 2 உத விட்டார் வர டம்முன்னு வண்டியை. எனக்கு பகீர் இருக்குது, என்னடா வண்டியை உதைக்கிறான் இந்த பையன், இவனை போய் முட்டா பயல்கிட்ட கொண்டாந்துட்டமேன்னு. சார் வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் ஸ்டார்ட் பண்ண சவுண்டவே காணாம். இதுக்கு தான் சார் சொன்னேன், உங்கள் முன்னாடி உங்கள் வண்டியை உதைச்சா வருத்தமாக இருக்கு, அதனால் எடுத்துகிட்டு போங்க, நீங்கள் போங்க. என்ன நான் சுக சொன்னதை உங்களால் புரிஞ்சுக்க முடியலையே, சரி 200 ரூபா கொடுங்க கிளம்புங்க. என்ன ஒரு உதைக்கு 100 ரூபாய். ஆமாம், நீங்கள் போயிட்டு வரங்காட்டி கலட்டி போட்டேன்னு நான் சொன்னால் நீங்கள் நம்புவீங்கல்ல, உங்கள் முன்னாடி தானே உதைச்சேன், எவ்வளோ பேலன்ஸ் பண்ணி உதைச்சேன், இப்போ சரியாயிருச்சுல்ல. இது மாதிரி சில இடத்துல உதவியும் நமக்கு தேவையாக இருக்குது. அதனால தான் ஏசப்பா என்ன பண்ணார், எடுத்தாருவார், பெரம்பை கையாடாதவன் மகனை அடிக்கிறேன் பாரு நெகேமியா. சில பேரை உள்ளே விட்டு என்ன பண்ணுறேன், அதுக்காக நீங்கள் போய் உதைச்சிடாதீங்க, ஐயா அனுமதி கொடுத்துட்டாரா உதைக்க சொல்லிட்டாரான்ட்டு போய் வீட்டுக்காரனை உதைச்சு கடைசியில் வம்புக்கு வந்துடும். வாசிப்போம் நெகேமியா புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அவர்களையும் நான் கடிந்து கொண்டு அவர்கள் மேல் வரும் சாபத்தை கூறி அவர்களில் சிலரை அடித்து மயிரை எந்த அளவுக்கு முரட்டுத்தனம் பார்த்தீங்களா, முட்டியெல்லாம் பிடிச்சி பிக்கிறேன். ஏண்டா நீங்க போய் எங்க போய் கல்யாணம் முடிச்சு எங்க போய் பிள்ளைய பெற்று அந்த பிள்ளைக்கு யூத பாசையை சொல்லித்தராம அஸ்துரோத்து பாசை வரை, நீங்கெல்லாம் ஒரு யூதனாடா, நீங்கெல்லாம் ஒரு தேவனுடைய பிள்ளையாடா, எந்த அளவுக்கு அவன் மனசுக்குள்ள குமுறல் பத்தி வைராக்கி எரிஞ்சிருந்தா முட்டியை பிடிச்சி பிச்சிருப்பேன் பாரு. இதை பார்த்துருக்கிறீங்களா, வீட்டில் சண்டை நடந்தா முட்டியை பிடிச்ச ஆட்டம். இங்க பாருங்களே, முட்டியை பிடிச்சி பிச்சு நீங்கள் உங்கள் குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடாமலும் அவர்கள் குமாரத்திகளில் ஒருவரையும் உங்கள் குமாரருக்காயிலும் உங்களுக்காயிலும் கொள்ளாமலும் இருக்க வேண்டும் என்று அவர்களை தேவன் பேரில் ஆணையிட பண்ணி நான் அவர்களை நோக்கி, இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலமோன் இதனால் பாவம் செய்தனால் அல்லவா அவனை போன்ற ராஜா அநேகம் ஜாதிகளுக்குள்ளே உண்டாயிருந்தது இல்லை. அவன் தன் தேவனாலே சிநேகிக்கப்பட்டவனாய் இருந்தான். தேவன் அவனை இஸ்ரவேலின் நிமித்தம் இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் ராஜாக வைத்தார். அப்படிப்பட்டவனையும் மறுஜாதியாரான ஸ்திரீகள் பாவம் செய்ய பண்ணினார்களே. நீங்கள் மறுஜாதியாரான ஸ்திரீகளை சேர்த்து கொள்ளுகிறதுனால் நம்முடைய தேவனுக்கு துரோகிகளாகி இந்த பெரிய பொல்லாப்பை எல்லாம் செய்யும்படி உங்களுக்கு இடம் கொடுப்போமோ என்றான். யோய்தாவின் புத்திரரின் பிரதான ஆசாரியனாகிய எலியாப்பின் குமாரன் ஒருவன் ஒரேனியான சன்புல்லாத்துக்கு மருமகனானான். ஆகையால் அவனை என்னை விட்டு துரத்தினேன். இதெல்லாம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சென்சார் பண்ணி 30ஆம் வசனம், இப்படியே நான் மறுஜாதியாரை எல்லாம் நீக்கி ஆசாரியர்களையும் லேவியர்களையும் சுத்திகரித்து அவரவர் வேலையின் முறையிலே
நிறுத்தி குறிப்பிட்ட காலங்களிலே செலுத்தப்பட வேண்டிய விறகு காணிக்கைகளையும் முதற் பலனை குறித்து திட்டம் பண்ணினேன். என் தேவனே, எனக்கு நன்மையுண்டாக என்னை நினைத்தரலாம். எத்தனை காரியம் செஞ்சான்? ஒரு அதிகாரத்துல 4 காரியம் செய்யறான். ஒண்ணு என்ன? ஃபர்ஸ்ட் காரியம் அவன் என்ன பண்றான்? முதலாவது எலியா வச்ச அந்த தொபியாவை வெளியே எடுத்தான். அடுத்து என்ன பண்ணனா? வெளியே இருக்கிற லேவியர்களை எல்லாம் உள்ள கொண்டு வந்தான். அடுத்து ஓய்வு நாளில் ஆலயத்தினுடைய கேட், அந்த எல்லையினுடைய கதவை பூட்டினா மறுஜாதியாரியான பெண்களை எல்லாம் இவர்களை விட்டு துரத்தி விட்டுட்டு அவங்களுடைய இடத்துல கொண்டு வந்து அவங்கள வைத்தான். இப்போ பழைய சீருக்கு கொண்டு வந்துட்டான் ஆலயத்தை. கைத்தட்டி கர்த்தருக்கு. அப்போ எல்லாத்தையும் அவன் இது மாதிரி தான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் உங்களை விட்டு துரத்த வேண்டியதை துரத்துங்க. எதெல்லாம் உள்ள கொண்டுட்டு வரணுமோ கொண்டுட்டு வாங்க. எதெல்லாம் வெளியே போகணுமோ அதெல்லாம் வெளியே போக நீங்க தாங்க செய்யணும். திட்டம் பண்ணுங்க. அதை பாருங்க, ஆலயத்தை முந்தின சீருக்கு கொண்டு வந்து அதை பலப்படுத்தினார்கள். நம்ம தான் பலப்படுத்தணும். இன்னும் சில வசனங்களை உங்கள் மத்தியில் நான் வைக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு மகிமையா இருக்கட்டும் தேவனுடைய பிள்ளைகளே. எசேக்கியேல் எழுதின புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 55ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கலாமா? எசேக்கியேலுக்கு எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம். வாசிங்க பார்க்கலாம் யாராவது ஒருவர். உன் சகோதரியாகிய சோதோமுக்கும் அவள் குமார்த்திகளும் தங்கள் முந்தின சீர்ம்புக்கு திரும்புவார்கள். சமரியாவும் அவள் குமாரத்திகளும் தங்கள் முந்தின சீருக்கு திரும்புவார்கள். நீயும் உன் குமாரத்திகளும் உங்கள் முந்தின சீருக்கு திரும்புவீர்கள். இந்த 3 இடத்துல 3 காரியத்தை பார்க்கிறோம். ஒன்று, சோதோமும் அவள் குமாரத்திகளும் முந்தின சீருக்கு திரும்புவாங்களாம். சமரியாவும் அவர்கள் குமாரத்திகளும் தங்கள் முந்தின சீருக்கு திரும்புவார்களாம். நீயும் உன் குமாரத்திகளும் உங்கள் முந்தின சீருக்கு திரும்புவீர்கள். இப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்ம பழைய நிலைமைக்கு போக நம்ம வாஞ்சிக்கணும். இப்போ உங்களுக்கெல்லாம் 16 வயசு கொடுக்கலான்னு வயசானவங்கள ஆசைப்படுவீங்களா? பட மாட்டீங்க. மீண்டும் உங்களுக்கு புது வயசு தர்றேன்னா என்ன பண்ணுவீங்க? முதல்ல நான்லாம் கை தூக்கிடுவேன். இன்னும் ஒரு 50 வருஷம் ஊழியம் செய்ய ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்தாருன்னா இதுக்கு மேலே எனக்கு இந்த உலகத்தில் வேற சந்தோஷமே கிடையாது. பழையபடி 24 வயதில் என்னை கொண்டு விட்டாருன்னு வச்சுக்க, இன்னொரு முறை வானத்தையும் பூமியும் அசைய பண்ணினேன் மாதிரி இன்னொரு முறை இன்னும் நாங்கள் இப்படிப்பட்ட பாரம்பரியமான இருளடைஞ்ச தேசங்களை அசைய பண்ண அது ஒரு பலனா இருக்கு. முந்தின சீருக்கு கொண்டு போவாராம். முன்னாடி சோதமான முந்தின சீருக்கு கொண்டு போவேன். அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க, சமரியாவான முந்தின சீருக்கு கொண்டு போவேன். உன்னையும் உன் குமாரத்திகளையும் நான் முந்தின சீருக்கு கொண்டு போவேன். பாருங்களேன், இது மாத்திரமல்ல, ஆமோஸ் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆமோஸ் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். பக்க நம்பர் 1070. 12வது வசனத்தை வாசிக்கலாமா எல்லாரும்? அந்நாளில் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்பவும், கூடாரம் என்ன ஆகி போச்சு? விழுந்து போச்சு. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்பவும் எடுப்பித்து அதன் திறப்புகளை எல்லாம் அடைத்து அதில் பழுதாய் போனவைகளெல்லாம் சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப இந்த தாவீதின் கூடாரத்துல என்னென்ன காரியம் இருக்கா? திறப்பு இருக்குதா, பழுதாய் போச்சா, அடுத்து என்ன இருக்குதா, அது சீர்படுத்த வேண்டியது இருக்குதான். இதெல்லாம் நான் செஞ்சு அது முந்தின சீருக்கு நான் என்ன செஞ்சிருவேன்? கொண்டு விழுந்து போனது எல்லாமே இப்ப ஆண்டவர் தூக்கி நிறுத்தி சீர்படுத்த போறார், ஸ்தாபிக்க போறார், பழைய இடத்திற்கு கொண்டு வர போறார். மீண்டும் பழைய நிலையில உங்களை கொண்டு போய் அதனதின் இடத்துல வச்சு அவர்களை கொண்டு என்ன செய்யணும்னு கர்த்தர் பிளான் பண்ணி இருக்கிறாரோ அதை அவர் செய்ய போறாரு. இதுக்கு ஒப்பனையா இருக்கிற இன்னொரு வசனம் எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்துல 4வது வசனத்தை வாசிச்சு பார்க்கலாமா? எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்துல 4வது வார்த்தை. ரிபால ரபா ஷபால ரபா. தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். 31ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாமா? இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, ஏற்கனவே உன்னை நான் கட்டுவித்தேன், மறுபடியும் நான் உன்னை கட்டுவிப்பேன். பிள்ளைகள்லாம் ரீமேரேஜ் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் ப்ராஃபட்டிக்கா எழுதி, மறுபடியும் உன்னை நான் கட்டுவேன். ஏற்கனவே ஒரு முறை கட்டி வித்தேன், அது பழுதாய் போட்டுச்சு, அது சீரற்று போயிருச்சு, அது பலவீனப்பட்டு போச்சு, அது உடைஞ்சு போச்சு. நான் மறுபடியும் உங்களை நான் கட்டுவிப்பேன். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன். நீ கஷ்டப்படுவாய், மறுபடியும் நீ மேல வாத்தியத்தோடும்
ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். மறுபடியும் சமரியாவின் மலைகளிலே திராட்சை தோட்டங்களை நாட்டுவாய். நாட்டினவர்கள் அவைகளை நாட்டி அதன் பலனை அனுபவிப்பார்கள். எழுந்திருங்கள், சியோனிலே நம்முடைய தேவனாய கர்த்தருக்கு போவோம் வாருங்கள் என்று எப்ராயிமின் மலைகளில் உள்ள ஜாமக்காரர் கூறும் காலம் வரும். இப்போ இதில் நல்லா கவனிங்க, மறுபடியும் மறுபடியும் மறுபடியும். அப்போ ஏற்கனவே கட்டுவித்தாரு, மறுபடியும் என்ன செய்றாரு? கட்டுவிக்கிறார். நீ எத்தனை முறை விழுந்தெழுந்தாலும், ஒரு 70 முறை நம்ம விழுந்தாலும் நம்மளை மீண்டும் மீண்டும் அவர் தூக்குறவர், நம்மளை விட்டு கொடுக்காதவர், நம்மளை தாங்குகிறவர், நம்மளை தூக்குகிறவர், நம்மளை சுமக்கிறவர். இன்னைக்கு கர்த்தர் அழகா லைவா உங்களுக்கு சொல்றாரு, அந்த ஆலயத்தை ஏன்னா முந்தின சீருக்கு கொண்டு வந்து அந்த ஆலயத்தை அவர்கள் பலப்படுத்தினார்கள். அப்போ பலப்படுத்துகிற வேலை நம்ம கையில் தான் இருக்கு. நீங்கள் முந்தின சீருக்கு வந்துட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. அதை என்ன பண்ணணும்? பலப்படுத்தணும். அதுக்கு தண்ணி கட்டணும், அதை வேலி அடைக்கணும், அதை பாதுகாக்கணும், அதுக்கு என்ன செய்யணும்? மயிர் கத்திரிக்கணும். அதுக்கு தேவையான எல்லா சுத்திகரிப்பையும் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது பலப்பட்டு எழும்புந்தே அவனுடைய பிள்ளைகளை. இந்த காரியத்துக்காக நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா?